அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு 1373வது நிகழ்ச்சி. சேவா கதை சொல்லியும் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதனால சேவாவை போடலாம் முடிவு பண்ணேன். நேத்து நைட்டு தான் கேட்டேன், ரெடியா ஒரு கதை வச்சிருந்தாங்க, பேரு சில்வியானாங்க. சரி, அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்களோ இல்லையோ நம்ம போஸ்டர் போட்டுருவோன்னு போட்டேன். அதாவது போஸ்டர் போட்டா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணுன்ற அந்த ஒரு கட்டாயத்துக்கு விட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. பாப்போம், சுஜாதா கதை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. நாமளும் கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? 7:16 நீங்க ஆரம்பிக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்களின் சில்வியா. வாங்க கதைக்குள்ள போலாம். வசந்த் காரை பார்க் பண்ணி. சாரி சார், உங்களது மைக் ஆன் பண்ணிடுங்க. சாரி, நான் அன்மியூட் பண்ணிட்டேன். முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சுஜாதா அவர்கள் எழுதிய சில்வியா கதை. இந்த கதையை சுஜாதா அவர்கள் 2006ல எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். வசந்த் ஜிஎன் சிட்டி ரோட்ல காரை பார்க் பண்ணிட்டு கீழே இறதுக்கு முன்னாடி தலையை கலைச்சு விட்டு கீழே இறங்குறாரு. கார் பார்க்கிங் வேலட் பார்க்கிங்ல கொடுத்துட்டு உள்ள வராரு. வரும்போதே டைலாமோ டைலாமோ அந்த பாட்டை பாடிக்கிட்டே வர்றாரு. ஒரு நோட் புக்ல விஸ்டர் நோட் புக்ல கையெழுத்து போடுறாரு. வசந்தும் கணேஷும் உள்ள போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தரைக்கே வலிச்சிரும் அந்த மாதிரி நடந்து விசிட்டர் பாஸ் 2 அந்த பொண்ணு மாலை மாதிரி போடுது. போட்டுட்டு, மிஸ்டர் கணேஷ் உங்களுக்கு பாக்குறதுக்காக மிஸ்டர் நாராயணன் மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணோட குரல் ஹார்மோனியம் மாதிரி இருந்துச்சு. உடனே இவரு சில்வியாவை பார்த்து கேக்குறாரு, அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாரு வசந்த், உங்களை நான் ஏதோ ரேம்ப்ல பாத்திருக்கேனே. அந்த பொண்ணு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்குது. அந்த பொண்ணு மனசுல எனக்கு இது உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் கேக்குறாரு, உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு சில்வியா அப்படிங்குது. என்ன செல்வியாங்கிறாரு. இல்ல இல்ல சில்வியா அப்படின்னோடனே, இங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? ஏன் அப்படிங்குது. நல்லா சம்பளம் கொடுக்கலன்னா சொல்லுங்க, எங்க ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு நீங்க வரலாம். நாங்க நல்ல சம்பளம் கொடுப்போம், அம்பானி கம்பெனி மாதிரி டபுள் சேலரி கொடுப்போம். அது இல்லாம மத்தியானம் ஆனா இலை போட்டு சாப்பாடு போடுவோம். என்ன சொல்றீங்க, வரீங்களா அப்படின்னோடனே, நான் அப்பாவை கேட்கணும். அப்பாவா? ஆமா, இந்த கம்பெனியோட சேர்மேன் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணடிக்குது அவரை பார்த்து. வசந்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வசந்தும் கணேஷும் லிப்டுக்கு போறாங்க. லிப்டுக்கு உள்ள போனோடனே கணேஷ் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏன்டா இது மாதிரி போய் அசிங்கப்படுத்துற? இல்ல பாஸ், நான் சும்மா கேட்டேன். அந்த பொண்ணு இப்படி சொல்லும் நான் நினைக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன பாஸ், ஒரு 24 வயசு இருக்குமா? முடிய விரிச்சு போட்டுட்டு இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பொண்ணுங்களை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். எவ்வளவு நாள் தான் பிரம்மச்சாரியாவே இருக்கிறது அப்படின்னோடனே, நல்லா கல்யாணம் பண்ணிக்கடா, உன்னையாட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னா. இப்பெல்லாம் இருக்க பொண்ணுங்க கிட்ட பேசவே முடியல பாஸ். நேத்தி கூட 23B முன்னாடி பக்கத்துல பஸ்ல ஒரே கூட்டம். என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு பஸ் ஓட்டுது. எனக்கா ஆச்சரியமா போச்சு. அதனால பொண்ணுகிட்ட பேசி பாத்துக்கலான்னு பாக்குறேன். எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ வசந்த்னு ரொம்ப மல்லு கட்டுறாங்க அந்த மாமி. நான் ஏன் இப்படி மல்லு கட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு நெகை வெட்டுறதுக்காவது ஒரு ஆள் தேவையில்லையான்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தானே பாஸ்? ஆமா, நீங்க ஏன் பாஸ்க்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நீங்களும் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னோடனே, இல்ல இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு கணேஷ். என்ன பாஸ் சொல்றீங்க? நான் ஐபிசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போங்க பாஸ், எப்ப பாரு அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு. இப்ப நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா கூட உங்களுக்கு பொண்ணு லைன் கட்டிக்கிட்டு நிக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லல. 9th ஃப்ளோர் வந்துருது. அவங்க அந்த மேல இருக்க அந்த நாராயணனை பார்க்க போறாங்க. அந்த ஹால்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா, வெறும் டியூப்ளிக்ஸ் பூவால அது அலங்காரம் பண்ணிருக்கு. ரொம்ப லக்ஸரியா இருக்கு. உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அவரே வெளியில வராரு நாராயணன். வாங்க வாங்க கணேஷ், வசந்த் உள்ள வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு. இல்ல, ஆடிட்டர் சுப்பிரமணியம் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. அதெல்லாம் பேசிக்கலாம். உள்ள வாங்க. உங்களை யாருக்கு தான் கணேஷ் தெரியாது, நீங்க எவ்வளவு ஃபேமஸ். உட்கார வச்சுட்டு வசந்த பார்த்து, எனக்கு அந்த மெக்சிகோ சலவக்காரி ஜோக்கு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கேட்டுக்கிறேன். நான் வெக்கலாம் பட மாட்டேன் வசந்த்னோட. அது ஒண்ணும் பெரிய ஜோக்கு இல்ல சார். ஒரு சலவக்காரி தண்ணி கிட்ட உட்கார்ந்து இருந்தான்னு அவன் ஆரம்பிக்கிறாரு. உடனே கணேஷ் சுமாடா வசந்த், இதெல்லாம் இவர்கிட்ட பேசக்கூடாது. இவர் யாருன்னு உனக்கு தெரியாதா? உடனே வசந்த் சொல்றாரு, ஏன் தெரியாம? இவர் பேரு நாராயணன், பிபிஓ கம்பெனியோட சேர்மேனு, பிசினஸ் மேக்னெட்.
இவருக்கு இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா, டாப் 10 ரிச்சஸ்ட் மேன்ல அவரும் ஒருத்தர். ஆனுவல் டர்ன் ஓவரே $1 பில்லியன் போகும். சிங்கப்பூர் அது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன்டா இதை சொல்ற சார்? அந்த சலவக்காரி ஜோக் எல்லாம் விட்டுருங்க சார், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அது இவனே சொல்ற கதை சார், அது மாதிரி ஜோக்கே கிடையாது அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. சரி, நீங்க விஷயத்துக்கு இப்ப வருவோம். நீங்க என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு கணேஷ். அதுக்கு உடனே வந்து அவர் சொல்றாரு, இல்ல இது மாதிரி வந்து என் பொண்ணு நீங்க கீழே பாத்தீங்களா? பார்த்தேன். அவ தான் ஆக்சுவலா இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே ஓனரு, நான் கிடையாது. அப்ப ஏன் அவங்க கீழ இருக்காங்க? மேல தானே உட்காரணும். இப்பதான் நான் ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஏரியாலயும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெய்னிங் எடுக்குறா. இங்க வந்து அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. உடனே கணேஷ் சொல்றாரு, அப்படிதான் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னோனே, இல்ல கணேஷ் உங்களுக்கு தெரியாது. அவ வந்து நீங்க பாக்குறதுக்கு பாத்தீங்களா அவள? நான் பார்த்தேன். நல்ல பொண்ணா தான் இருந்தாங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பா. ஆனா அவளோட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் தேவையில்லைங்க. இதுவே போதும் அப்படின்னோனே, என்ன கணேஷ் இப்படி சொல்றீங்க? அவளுக்கு ஆக்சுவலா அவ கொஞ்சம் மென்டல். 2 தடவ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கா. என்ன சார் சொல்ல வர்றீங்க? ஆமா, அவருக்கு வந்து பைபோலார் டிஸார்டர்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு மாத்திரைலாம் நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ வந்து தனியா எனக்கு ஆரைப்புறத்துல ஒரு வீடு இருக்கு. அங்க போய் தங்கணுங்கிறா. நான் எப்படி அவள அனுப்ப முடியும் சொல்லுங்க? அப்படிங்கும்போது பைபோலார் டிஸார்டராங்கிறத வந்து கணேஷ் அப்படியான்னு கேட்கிறாரு. அப் வசந்த் வந்து அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அது சொல்லி அவர் அத சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து நாங்க டாக்டர்ட்ட காட்டணும் டீட்டெயிலா சொல்லும்போது, நாராயணன் கண்ல வந்து தண்ணியா வருது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாரி வந்து எங்க கிட்ட ஓப்பன் பண்ணி பேச மாட்டேங்கிறா. என்கிட்டயும் எங்க மனைவி கிட்டயும் ரொம்ப அழுத்தக்காரியா இருக்கா. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. அவ மனசுல என்ன இருக்குன்னு கேளுங்க. அப்பா அம்மாட்டே பேசாத பொண்ணு எங்ககிட்ட எப்படி சார் பேச முடியும்? இல்ல, இல்ல நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன். பேசினா கண்டிப்பா சொல்லிருவா. ஏன் அவங்க அம்மா கிட்ட பேச மாட்டாங்களா? அம்மானா அவ சொந்த அம்மா கிடையாது. என்னோட செகண்ட் ஒய்ஃப்னோனே கணேஷ் தலையில கை வச்சுறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. நான் அவசரப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். அது எங்க அப்பாக்கே பிடிக்கல. எங்க அப்பா அவரோட ஷேர் மொத்தத்தையும் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. என் பொண்ணுகிட்ட அவ பேர்ல நெறைய ஷேர்ஸ் இருக்கு. ஆனா அவ என்ன பண்றான்னே தெரியல. யாரோ பண்டியா, கண்டியா ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு பைக் வாங்கி குடுத்தா. அது என்னமோ மஞ்ச கலர்ல நீல பைக்கா இருக்கு. அது பேர் கூட அப்படி உடனே வசந்த் சொல்றாரு, அது பேர் கரிஷ்மா. அந்த அந்த பைக்கு தான். அந்த பைக்குக்கு பணம் குடுக்குறா. அந்த மாரி யார் யாருக்கு என்னென்ன ஷேர் எழுதி குடுத்துருக்கான்னு தெரியல. ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கான்னு தெரியல. நீங்க கொஞ்சம் பேசுங்க கணேஷ்னோட கணேஷ் சொல்றாரு, நான் எப்படிங்க இத பத்தி பேச முடியும்? எனக்கு இத பத்தி சம்மந்தம் இல்ல. நீங்க ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்ட கூட்டிட்டு போணும். நான் ஒரு அட்வொகேட். நீங்க என்கிட்ட வந்தா நான் ஏதாவது லீகல் அட்வைஸ் குடுக்கலாம். இல்ல, இல்ல கணேஷ் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவகிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிரும். அப்படின்னோனே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் வேணா பேசி பார்க்கிறேன். பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்படின்னு அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, இல்ல உட்காருங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. நான் செக்கா குடுத்துறேன்னு அவர் எழுதுறாரு. உடனே இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம். பணம்லாம் வேண்டாம். நான் அப்புறமாட்டி வாங்கிக்கிறேன். இல்ல, இல்ல நீங்க பணம் வாங்கிக்கங்க. இல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். இப்ப வேண்டாம். உங்க ஷேர்ஸே நெறைய என்கிட்ட இருக்கு. நாங்க வித்து நல்லா சம்பாரிச்சோம். இப்ப கூட 100 ஷேர் இருக்கு. வித்துறாதீங்க. வெயிட் பண்ணுங்க. நல்ல விலை ஏறும் அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன? எனக்கு அவ ஒரு இமெயில் அனுப்பிச்சா. கீழ உட்கார்ந்துகிட்டு இமெயில் அனுப்புறா. அந்த இமெயில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி இருக்கு? சொல்லுங்க. என்ன இருக்கு அந்த இமெயில்ல? டாடி ஐ ஹேவ் ஹேட் டு கில் யூ. யூ டைட் பிஃபோர் ஐ ஹேட் டைம் அப்படின்னு எழுதியிருக்கா. என்ன அர்த்தம்? ஏன் இப்படி இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? நான் அவள எத்திராஜ் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். எத்திராஜ்ல தான் லிட்டரேச்சர் படிச்சா. அதுக்கப்புறமாட்டி ஏதோ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல செராமிக் பெயிண்டிங் படிக்கணும்னு சொன்னா. அப்புறம் சோழமண்டலம் போனா. அப்புறம் கோவா போனா. அப்படியே சுத்துனா. எத்தனையோ நியூராலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டிட்டேன். எல்லாரும் என்ஆர்ஐ எடுங்க, பெட் ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்கன்னு மாத்திரையெல்லாம் குடுக்குறாங்க. மாத்திரைய பெப்பர்மென்ட் மாரி சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு தூங்கு தூங்குன்னு தூங்குறா. எனக்கு வேற பயமா இருக்கு அவளுக்கு மாத்திரை குடுத்துருக்கிறதுக்கே. அது இல்லாம இப்ப தனியா வேற போய் இருக்கணும்னு சொல்றா. எனக்கு ஒரே பொண்ணு அவ. நீங்க கொஞ்சம் பேசி எல்லாம் சொல்லுங்க. சரி நான் பார்க்கிறேன் அப்படின்னு நாங்க 2 பேரும் கீழ இறங்கி வர்றதுக்கு கிளம்பும்போது வசந்த் கேட்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க வசந்த். உங்க பேரு நாராயணன். உங்க பொண்ணு பேரு சில்வியா. சம்மந்தமே இல்லையே. ஆமா நான் அவளுக்கு லக்ஷ்மின்னு பேரு வச்சேன். அவ அந்த பேர் வேண்டான்னுட்டு சில்வியான்னு மாத்திக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஏன் அத மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க? அது யாருக்கு தெரியும்? அவட்ட தான் கேட்கணும். அவ ஒரு கிறுக்கு அப்படிங்கிறாரு அவரு. இத கேட்டுட்டு இவங்க யோசிச்சுட்டே கீழ இறங்கி வராங்க. அந்த பொண்ணு லெமன் ரைஸ் தொறந்து வச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிட உட்காருது. அப்போ வசந்த் சொல்றாரு, இந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வரோட மக.
இந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு பணம் இருக்கும். இது பாருங்க லெமன் சாத்த பாமா உட்கார்ந்து சாப்பிட்டோன்னா அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சார் எங்க அப்பாட்ட பேசிட்டீங்களா? எங்க அப்பா என்ன சொன்னாங்க? நான் பேரை மாத்திட்டேன்னு சொன்னாங்களா? வசந்த் அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் சொல்லல. இல்ல இல்ல அப்படிதான் அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரியும் அவரை பத்தி. நான் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்ல இல்ல அப்படின்னு வசந்த் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கும்போது கணேஷ் கேக்குறாரு, நீங்க இப்ப ஃப்ரீயா? ஃப்ரீயா இருந்தா இஸ்வானி சென்டருக்கு ஒரு காஃபி சாப்பிட வரீங்களா? அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல நான் ஃப்ரீ இல்ல. எனக்கு வேலை இருக்கு. சரி வேலை எப்ப முடியும்? யாருக்கு தெரியும் எப்ப முடியும்? என்ன பதில் இது? கோலி மாறும் இந்த வேலைக்கு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி இஸ்வானி சென்டருக்கு போனாங்க. அங்க போய் கணேஷ், வசந்த் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க ஒரு டேபிள்ல. அப்ப வசந்த் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்தா காலங்காத்தால ஒரு காஃபிய வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த காஃபிய இன்னமும் சாயங்காலம் வரைக்கும் குடிக்கிற மாரி ஆளுங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ஓரளவு ஓரளவு வயசு பசங்களா இருக்காங்க, பொண்ணுங்களா இருக்காங்க. முடிய பொண்ணுங்க விரிச்சு போட்டுருக்காங்க. கையில கருப்பு நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து பிளா வ வ வளையல்லாம் போட்டு, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு சுத்துதுங்க. இவருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாரி ஒரு கூட்டத்துல உட்கார்ந்திருக்கும்போது, வயசானவங்களோட உட்கார்ந்திருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகுது வசந்துக்கு. அப்ப கணேஷ் கேட்கிறாரு, "என்னடா இது இப்படி இருக்காங்க?" அப்படின்னோனே, "ஆமா பாஸ், நானும் அதான் பார்த்துட்டு இருந்தேன். இது பசங்கலாம் எப்படா மாறுங்க? ஒரு 28 வயசு ஆகும்போது பொறுப்பு வரும். அப்ப மாறுவாங்க. ஒருவேளை அப்பயும் மாறலன்னா நம்ம என்ன பண்றது? அவங்க தலையெழுத்து. சரி வாங்க நம்ம வந்த விஷயத்த பேசுவோம்ன்னு பேச ஆரம்பிக்கும்போது, ஒரு மஞ்ச கலர் பைக் வந்து நிக்குது. அந்த பைக்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். பார்க்கிறதுக்கு தோனி மாரி இருக்கான். ரொம்ப ஸ்டைலா இருக்கான். நல்ல ஒரு மாரி ஸ்டார் மாரி இருக்கான் பார்க்கிறதுக்கு. அப்ப இவர் சொல்றாரு வசந்த், பாஸ் அதுதான் பாஸ். அந்த வண்டி அவர் சொன்னார்ல, அந்த பொண்ணு வாங்கி குடுத்த வண்டி. அது பேரு கரிஷ்மான்னு. அந்த வண்டி தான் பாஸ் அப்படின்னோனே, ஆமாடா அந்த பையன் தானா? தெரியல. வாங்க பார்ப்போம்னோனே, அந்த பையன் கரெக்ட்டா இவங்க டேபிளுக்கே வந்து, "என்ன செய்? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்ட்டு அந்த பொண்ண கட்டி புடிச்சு முத்தம் குடுக்குறான். இவங்க அத என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. இவங்க 2 பேரும் யாரு? யாரு இந்த டிக்கெட்டு? அப்படிங்கிறான். பாஸ் நம்மள தான் பாஸ் இவன் டிக்கெட்டுங்கிறான். சரி இருடா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னோனே, இது மாரி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க என்னோட பேச வந்திருக்காங்க. நீ உட்காரு பண்டி அப்படின்னு சொல்லி அவன் உட்கார சொல்றான். அவன் உட்கார்றான். உட்கார்ந்தோனே, என்ன பண்டி நேத்திலாம் நீ ஃபோன் பண்ணலையேன்னு அந்த பொண்ணு அவனோட பேசிக்கிட்டே இருக்கு. பேசிக்கிட்டே இருந்துட்டு, அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களும் அத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். நான் சொல்லட்டுமா? அப்படிங்குது. ஐய்யய்யோ! நாட் அகைன் திருப்பி சொல்லாத. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். கவிதைன்னு என்ன பத்தி கவிதையா எழுதுறா. என்னால கேட்க முடியல அப்படின்னோனே, அவங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி அவன் தலைய கோதி விடுது. அதுக்கப்புறம் அவனுடைய சட்டை பட்டன்லாம் அவுத்து திருப்பி மாத்தி மாத்தி சட்டை பட்டன போட்டு விடுது. அவனே பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபோ ஒரு 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 ஆள் தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. உடனே இவன் சொல்றான், "ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்கேயே அவன் போயிடுறான். அவன் போன அப்புறம் தான் கணேஷ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு. அப்ப கணேஷ் கேட்கிறாரு, இந்த மாரி வந்து நீங்க கவிதை எல்லாம் எழுதுவீங்களா? ஆமா நான் கவிதை எல்லாம் யார பத்தி எழுதுவீங்க? பண்டிய பத்தி தான் எழுதுவேன். அப்படின்னோனே, நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க கணேஷ். நீங்க ட்ரக்ஸ் எடுப்பீங்களா? ஏன்? ஏன் அப்படி கேட்கிறீங்க? என்ன பார்த்தா ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னா, இல்ல இல்ல உங்க அப்பா தான் கேட்க சொன்னாங்க. அதான் கேட்கிறேன். எனக்கு தெரியும் எங்க அப்பா ஒரு நட். அதனால தான் எங்க அப்பா கேட்க சொல்லியிருப்பாரு. உண்மைய சொல்லுங்க. நீங்க ஸ்பீடு, கோக், ஆந்த்ரஸ் அது மாரி ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் அதெல்லாம் எடுக்கல. சரி உன் கைய காட்டுங்க பார்க்கலாம். இதோ பாருங்க என் கைய பாருங்க. என்ன பார்த்தா எடுக்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னு அந்த பொண்ணு கைய நீட்டுது. இவர் வாங்கி பார்க்குறாரு. கையில ஒண்ணுமே தெரியல. ஆனா அப்படிங்கிறாரு, வேற எங்கேயாவது காட்டணுமா உடம்புல? வேணா காட்டுறேன். அவர் இல்ல நான் அப்படியெல்லாம் காட்ட சொல்லல. சும்மா தான் கேட்டேன். ஏன் நீங்க உங்க அப்பா, அம்மா தானே அவங்க கிட்ட மனம் விட்டு பேசினா என்ன? ஏன் மனம் விட்டு பேச மாட்டேங்கிறீங்க? உங்க அப்பா கிட்ட மனச விட்டு பேசுங்களேன். என்ன பேச சொல்றீங்க எங்க அப்பாட்ட? மனச விட்டு நான் என்ன பிரா சைஸ் போட்டிருக்கேன்னு காட்ட சொல்றீங்களா? ஐய்யய்யோ! வம்பள மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஏன் ஒரு கேள்வி கேட்டா சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லிட்டே இருக்கீங்க என்கிட்ட உட்கார்ந்து. நான் அப்படியெல்லாம் கேட்கல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றது எங்க அப்பா கிட்ட போயிட்டு? என் தாத்தா இருந்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொன்னேன். எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. எங்க அப்பாக்கு முதல்ல உட்கார்ந்து நான் சொல்றத கேட்கறதுக்கு நேரம் இருக்கா? மாசத்துல 10 நாள் தான் அவர் ஊர்லயே இருக்காரு. அப்பயும் இந்த மீட்டிங், அந்த மீட்டிங்ன்னு பணம் சம்பாரிக்க ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? உங்க அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட பேசலாம்ல. அவங்க ஒண்ணும் என் அம்மா கிடையாது. ஆமா உங்க அப்பா சொன்னாரு. ஆனா அவங்க உங்க அம்மா அந்த மாரி தானே. ஆமா நான் அம்மான்னு கூப்பிட்டா கூட அவ என்ன அக்கான்னு கூப்பிடுங்கிறா. எனக்கும் அவளுக்கு 8 வயசு தான் வித்தியாசம். எங்க அப்பா ஒரு சின்ன பொண்ண போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவகிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சொல்லுது, "நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னேனே, அத சொல்லட்டுமா?" சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கவிதை எழுதுனத எங்கேயாவது வெளிவிட்டுருக்கீங்களா? வெளிவந்திருக்கு. உங்க கவிதை எங்க வந்திருக்கு? ச சிறு பத்திரிகைகள்ல வந்திருக்கு. புல் அப்படின்னு புல்லுன்னு ஒரு பேர்ல வந்திருக்கு. ஆசிரியர் யாரு? பண்டி தான். புல்லா? ஃபுல்லா? புல் இல்லங்க. புல், கிராஸ். சரி கவிதைய சொல்லுங்க.
நீ முத்தம் கொடுத்த குழந்தை மேல் கூட எனக்கு பொறாமை. யார பத்தி எழுதுனீங்க? பண்டிய பத்தி தான். நீங்க கவிதை எல்லாம் எழுதுவீங்களா கணேஷ்? நான்லாம் எழுத மாட்டேன். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க சொன்னதுக்கு கேட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க அம்மா கிட்ட நீங்க போய் பேசி பார்க்கலாம்ல. யாரு? நர்மதா கிட்டயா? அவங்க பேர் நர்மதாவா? ஆமா. எனக்கு என்ன பேசணும் அவகிட்ட? அவ தினம் ஒரு பட்டு போடுவா. தினம் ஒரு நகை. தினம் திருட்டு விசிடி. தினம் பிஸ்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுவா. வாரம் ஒரு கார் மாத்தணும். மெனிக்யூர், பெடிக்யூர், பியூட்டி பார்லர் போகணும். இதெல்லாம் தேவையில்லாம அவ தேவையில்லாமலே அவ அழகா இருப்பா. மாசம் கொடைக்கானலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடணும். ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ₹1,00,000 குடுத்தாலும் ஒரே நாள்ல காலி பண்ணிடுவா. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு யாராவது சொல்லலைன்னா டென்ஷன் ஆயிடுவா. சரி, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்களேன். பேசுறதுக்கு முதல்ல அவங்க உட்காரணும்ல. எப்ப பாரு டிவி அமத்தவே மாட்டா. யார்கிட்ட பேச சொல்றீங்க? என்னால போய் அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. சொன்ன உடனே இவங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, கொஞ்ச நேரம் இருங்கன்னு அந்த ஃபோன் எடுத்து பேசுது. பேசின உடனே அந்த அந்த ஃபோன் காலர் ரொம்ப நேரம் சீரியஸா பேசிட்டு இருக்கு. நடுவுல அந்த டேபிள்ல விரிச்சிருக்க விரிப்புல இருந்து அந்த நூல பிச்சு பிச்சு எடுக்குது. அத கணேஷ் உன்னிப்பா பாக்குறாரு. 2 தடவ மூக்க புடிச்சு புடிச்சு இழுக்குது. அதுக்கப்புறம் இது போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கவனிச்சிருது. கணேஷ் நம்மள கவனிக்கிறாருன்னு. கணேஷ் என்ன கவனிக்காதீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஃபோன வச்சுட்டு சொல்லுது. அவர் சொல்றாரு, இல்லையே நான் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்டின்னோனே, இல்ல நீங்க என்ன உத்து உத்து பாக்குறீங்க. எங்க அப்பா வேற என்ன சொன்னாரு என்ன பத்தி? அப்பல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லல. சில கேள்விகள் கேட்க சொன்னாரு. சொல்லுங்க என்ன கேள்வி? நீங்க யாருக்கோ பைக் வாங்கி குடுத்தீங்களா? ஆமா பண்டிக்கு தான் வாங்கி குடுத்தேன். அவன் பைக் இல்லன்னு கேட்டா வாங்கி குடுத்தேன். உங்க ஷேர்ஸ நீங்க யாருக்காவது குடுத்திருக்கீங்களா? உங்க ஷேரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் இன்டர்நெட்ல பார்த்திருக்கேன். மத்த பண டீட்டெயில்ஸ்லாம் என் ஆடிட்டருக்கு தான் தெரியும். எனக்கு டீட்டெயிலா தெரியாது. யாருக்காவது பணம் குடுத்திருக்கீங்களா? பண்டி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொன்னான். நான் தான் ஹீரோயின். சரி நான் அவனுக்கு பணம் குடுத்துருக்கேன். படம் எடுத்த உடனே நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். ஓ! கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? உங்க அப்பா அப்படிலாம் சொல்லல. உங்க அப்பா உங்கள ரொம்ப விரும்புறாராம். அவருக்கு உங்கள ரொம்ப புடிக்குமாம். அதெல்லாம் பொய்ங்க அப்டின்னோனே, இல்ல, இல்ல நிஜமா தான் சொன்னாரு. அவர் வந்து உங்களுக்கு அந்த பையன புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க கூட ரெடியா இருக்காரு. ஆனா பண்டி பயப்படுறானே ஏன்? என்னமோ தெரியல அவன் பயப்படுறான். நான் ஏன்னு கேட்கல. நீங்க உங்க ஷேர்ஸ வேற யாருக்காவது மாத்தி குடுத்தீங்களா? ஷேர்ஸ் எல்லாம் நான் யாருக்கும் மாத்தி குடுக்கல. ஆனா நர்மதா ஒரு தடவ 1000 ஷேர் கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு மாத்தி குடுத்தேன். என்னமோ வீடு வாங்க போறேன்னு சொன்னா. ஆனா நர்மதா அதுக்கப்புறம் வீடும் வாங்கல, ஒண்ணும் வாங்கல. ஆனா என்ன பண்ணா, அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா. நான் அதுக்கப்புறம் அது என்னன்னும் கேட்கல. என் அப்பா கிட்டயும் நான் சொல்லல. அப்பாட்ட சொன்னா அப்பா என்ன தொலைச்சிருவாரு. இந்நேரம் உங்க அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு அத. ஐய்யய்யோ! எங்க அப்பா திட்டுவாரே. சரி அத விடுங்க. நீங்க வேற யாருக்கும் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி, ஏதாவது ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி ஏதாவது குடுத்தீங்களா? இல்ல, இல்ல அதெல்லாம் நான் ஒண்ணுமே குடுக்கல அப்டின்னோனே, அப்போ வந்து வசந்த் கேட்கிறாரு, பண்டி பண்டின்னு சொல்றீங்கல்ல, அவன் பேர் என்ன? ஃபுல் பேர் என்ன? பண்டியா? பண்டாரமா? அப்டின்னோனே, இல்ல, இல்ல பண்டாரிநாதன் அதான் அவனோட ஃபுல் பேரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பார்க் ஹோட்டல்ல கொண்டு போய் விடுறீங்களா? அப்படின்னோனே, சரி வாங்க. ஏன் அங்க என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு ஃபோன் பண்ணது பண்டி தான். அவன் என்ன அன்னைக்கு நைட் டின்னருக்கு கூப்பிடுறான். அதனால தான் அப்படின்னோனே, சரின்னு அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, "நீங்க செலவுக்கு பணம்லாம் எப்படி என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு கணேஷ். அந்த பொண்ணு சொல்லுது, "நான் பணமா எடுத்துக்க மாட்டேன். ஏடிஎம் கார்டு, கோல்டு கார்டு அத மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு திடீர்னு ஐய்யய்யோ! ஐய்யய்யோங்குது. உடனே இவரு கணேஷ் என்னாச்சு? ஏன் ஐய்யய்யோங்கிறீங்க? இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன். காத்தாலே பண்டி இது நல்லா இல்லன்னு சொன்னான். இப்ப நான் திருப்பி இத போட்டுட்டு நான் போனேன்னா, அவன் சுத்தமா பிடிக்கலன்பான். அதனால என்ன ஆர்ஏபுரம் 6 கிராஸ் ஸ்ட்ரீட்ல விட்டுருங்க. அங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. நான் அங்க போயிட்டு போறேன். அப்படின்னோனே, சரின்னு இவங்களும் கொண்டு போய் ஆர்ஏபுரத்துல விடுறாங்க. விட்ட உடனே அந்த பொண்ணு இறங்கிட்டு, அந்த பொண்ணு சரி நான் கிளம்புறேங்குது. இங்கேருந்து எப்படி பார்க் ஹோட்டல் போவீங்க? அது நான் ஏதாவது ஆட்டோ புடிச்சு, டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன். அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ள போகுது. திருப்பி வருது. திருப்பி வந்துட்டு ஜன்னல்ல இறக்குங்கன்னு அவங்கள பார்த்து அவங்க இறக்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு, "நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா?" அப்படிங்குது. அவங்க ஒண்ணுமே பதிலே சொல்லல. உடனே அந்த பொண்ணு சொல்லுது. "The heart shuts, the sea slides back, the mirrors are sheeted" அப்படின்னு சொல்லுது. என்ன கவிதை நல்லா இருக்காங்குது. அவன் அதுக்கும் பதில் சொல்ல. அப்புறம் அந்த பொண்ணு டாடா, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிருது. அதுக்கப்புறம் கணேஷும் வசந்தும் கார எடுத்துக்கிட்டு போறாங்க. கார் எடுத்துட்டு போம்போது, கணேஷ் வந்து சொல்றாரு, "இந்த பொண்ணெல்லாம் தற்கொலை பண்ணிக்காதடா. இவர் தேவையில்லாம பயப்படுறாருடா."
அந்த பொண்ணு நல்லா தானடா பேசுது. ஆமா பாஸ், அந்த பொண்ணு நல்லா தான் பேசுது. அப்புறம் பாஸ், நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னுச்சு பாஸ். அந்த பொண்ணு ஏதோ UCLAல போய் படிக்க போதாம். அப்படிலாம் சொன்னுச்சு. நீங்க கவனிச்சீங்களா பாஸ்? அது பார்த்தா 5 வருஷத்துக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கு படிச்சு, அவன கல்யாணம் பண்ணிக்க. இவர் என்னடான்னா பயந்து சாவுறாரு. இப்ப என்ன பாஸ் பண்ணலாம்? நான் ஃபோன் பண்ணி அவர்ட்ட சொல்லிர்றேன்னு, நாராயணன்ட்ட ஃபோன் பண்ணி கணேஷ் எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பொண்ணு எதுவும் பண்ணிக்காது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப லவ் இருக்கு. பண்டிங்கிறவன ரொம்ப காதலிக்குது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அவரு அப்பாடா இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. யாருக்காவது ஷேர் ஏதாவது எழுதி குடுத்துருக்காளா? அதெல்லாம் இல்ல. உங்க ஒய்ஃப் நர்மதாக்கு மட்டும் தான் எழுதி குடுத்ததா சொன்னாங்க. ஓ! அப்படியா? சரி. வேற ஏதாவது உங்களுக்கு ஷேர் மாத்துறதா இன்ஃபர்மேஷன் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வரல. அப்பன்னா பயப்படாதீங்க. ஒண்ணுமே நடக்காது. அப்படின்னோனே அவர் சொல்றாரு, நான் லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் போறேன். ஏன் உங்க மகளையும் கூட்டு வேண்டியதானே? இல்ல அவ நான் கூப்பிட்டா வரமாட்டா. நான் போறேன். நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் வந்து ஃபோன் வச்சுட்டு போயிடுறாரு. இவங்க வந்து ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்க்கு வர்றதுக்கே 9 மணி ஆயிருது நைட்டு. அப்ப இவர் சொல்றாரு, "ஏன்டா உனக்கு ஏதாவது வேற வேலை இருக்கா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். என் ஃபிரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு. ஒரு 12 மணிக்கு கிட்ட. நான் அதுக்கு தான் போணும்." "அப்ப ஒண்ணு பண்ணு. நாளைக்கு ஜெயதேவியோடைய கேஸ் வருது. 1925 பத்தி அந்த அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் அந்த ஈர பத்தி அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போடா." "பாஸ் என்ன பாஸ் நீங்க திருப்பி திருப்பி வேலை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கலாம். அத சொல்லிட்டு போ." அப்படின்னோனே அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு வசந்த். இந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சங்கம் இருந்துச்சுன்னா லீவ் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சிம்பிள் தான் பாஸ் ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் உயிர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உயில் எழுதும்போது சுய நினைவோட எழுதி வச்சுட்டாருன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமாட்டி அந்த உயில் வெளியில வரும். ஒருவேளை அவர் உயில் எழுதி வச்சுட்டு, அத வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மாத்தணும்னு நினைச்சாருன்னா, அந்த உயில் வேலிட் கிடையாது. ஆனா ஜெயதேவ் கோமால இருக்காரு. அவர் எப்படி எழுத முடியும்? இந்த பாயிண்ட்ட வச்சு தான்டா நான் மடக்கலான்னு இருக்கேன். அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பாஸ் என்ன யோசிக்கிறீங்க? டேய் அந்த பொண்ணு ஒரு கவிதை சொன்னுச்சுல்ல. ஆமா பாஸ் அந்த கவிதை நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கவிதையோட அர்த்தம் என்ன பாஸ்? அந்த கவிதை வந்து "தி சீ ஸ்லைஸ் பேக் தி மிரர் ஷீட்டட்" இருந்துச்சு. அதுக்கு என்ன பாஸ் அர்த்தம்? அலைகள் பின்வாங்குகின்றன. கண்ணாடிகள் திரையிட்டப்படுகின்றன. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஆமா. ஆனா இந்த கவிதை அந்த பொண்ணு எழுதலடா. வேற யாரோ எழுதியிருக்காங்க. நீ Googleல செக் பண்ணு. இது அந்த பொண்ணு எழுதுன மாரி எனக்கு தோணல. உடனே இவரு போய் வசந்த் Googleல செக் பண்ணும்போது, கணேஷ்க்கு ஒரு SMS வருது. என்னன்னு பார்த்தா, எல்லாவற்றுக்கும் வந்தனம். விடை பெறுகிறேன் அப்படின்னு சில்வியாட்ட இருந்து வருது. இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா பாத்தியாடா இந்த பொண்ணு இந்த மாதிரி SMS போட்டிருக்கணும்னு அவரை செக் பண்ணிட்டு, பாஸ் இது அந்த பொண்ணு எழுதல பாஸ். சில்வியா சில்வியா பிளீட்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எழுதுனது பாஸ். அப்படின்னோனே என்னடா சொல்ற? ஆமா பாஸ் இதுல போட்டா வருது. இன்னொன்னு பாத்தீங்களா அவங்க 1963லயே இறந்துட்டாங்க பாஸ். சூசைட் பண்ணி. என்னடா சொல்ற? ஆமா பாஸ் அவங்களுக்கும் பைபோலார் டிஸார்டர் இருந்திருக்கு. அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க பாஸ். அது வந்து அவங்களுடைய ஆட்டோபயோகிராபி. அந்த புக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி பெல் ஜார். அதான் அந்த புக்கோட பேரு. அந்த புக் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வயசு வந்து 31 அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணு வேற இப்படி அனுப்பிச்சிருக்கு என்னன்னு பாக்குறதுக்கு. சரி வாடா கிளம்பி போய் அவங்க வீட்ல பாக்கலாம் அப்படின்னோனே, இல்ல பாஸ் நான் போணும் என்ன விடுங்க. டேய் நீ வரதுன்னா வா இல்லன்னா நான் போறேன் அப்படின்னு அவர் கோவமா சொல்றாரு. சரி சரி நானும் வரேன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது மணி பாத்தீங்கன்னா 11:20 ஆகுது. அந்த ரோட்டு கிட்ட போயிடுறாங்க. கீழ பார்த்தா இது ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. போலீஸ் ஜீப் வந்து நிக்குது. இது ஒண்ணும் புரியல இவங்களுக்கு. இவர் சொல்றாரு, "எனக்கு பயமா இருக்குடா" அப்படிங்கிறாரு கணேஷ். "ஒண்ணும் ஆகாது பாஸ். வாங்க மேல போய் பார்க்கலாம். வேற யாருக்காவது வந்திருக்கும்." 5வது மாடிக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட 10ஆம் நம்பர் வீட்ல ஒரே போலீஸா நிக்குது. ஒரு 2, 3 பத்திரிக்கையாளங்க வந்து கணேஷ் வந்துட்டாரு. "வாங்க, இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு?" கேட்கறாங்க. அவருக்கே ஒண்ணும் புரியல. என்னாச்சுன்னா, சில்வியா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிய வருது. இவர் ஐய்யய்யோ! எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மனசுல நினைக்கிறாரு, அந்த பொண்ண தனியா விட்டது தப்பா போச்சு. அப்படிங்கிற கில்ட் வேற அவர் மனசுல வந்துட்டு போகுது. அப்போ அவரு என்ன சொல்றாரு, இந்த மாரி அ ச இந்த மாரி வந்து அப்போ பேசிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் கூப்பிடுறாரு. அவர் பேர் ராஜசேகர். அவர் வந்து "கணேஷ் எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாரு. "ஓ! ராஜசேகர் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜா?" "நானும் நல்லா இருக்கேன். உங்கள பத்தி ராஜேந்திரன் அடிக்கடி நெறைய சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எப்படி இங்க? நான் தான் இந்த பொண்ண கொண்டாந்து இங்க டிராப் பண்ணேன். இந்த பொண்ணு வந்து அ அ இந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும். இப்பதான் 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விட்டேன். அப்ப நல்லா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. 5 வருஷம் லைஃப்ல என்ன பண்றோங்கிற பத்திலாம் பேசிருச்சு. ஆனா இப்படி ஆயிடுச்சு. அது தெரியல. சூசைட் தான். சூசைட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா கன்ஃபார்மா சூசைட் தான். சரி நான் போய் உள்ள பாத்துட்டு வரேன்னோனே, வாடா வசந்த்னோனே, ஐயய்யோ!
ஐயோ நான் வரல பாஸ், எனக்கு டெட் பாடினா பயம், நீங்களே போய் பாத்துட்டு வாங்க பாஸ். சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு கீழே படுக்க வச்சிருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து அழுகுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதாவது அவங்க சித்தி வந்து ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க உட்கார்ந்து. பக்கத்துல பண்டி பயங்கரமா அழுகுறான். இவரு வெளியில வந்து போலீஸ்ட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு? பண்டின்னு ஒருத்தன் தான் ஃபோன் பண்ணான். அவன் வந்து கதவ தொறக்க வந்திருக்கான். கதவு சாவி போட்டு தொறக்கும்போது பார்த்தா, அந்த பொண்ணு தூக்குல தொங்கியிருக்கு. அத பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவன் சொன்னான். அப்படின்னோனே, ஓ! அப்படியா? அப்புறம் யாரோ டாக்டர் ஒருத்தர் இருக்காராம். அவரு கிருஷ்ணகுமார்ன்னு அவர் வந்துட்டு இருக்காரு. ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டேன். அவர்ட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ! நல்லா கேளுங்க. யார் கேட்க வேண்டாம்ன்னு சொன்னா? நல்லா கேளுங்க. அப்படின்னு அவங்க அவங்க சொல்றாங்க. உடனே வந்து இவரு சரின்னு வெயிட் பண்றாரு. அப்ப டாக்டர் கிருஷ்ணகுமார் வராரு. வந்த உடனே இவரு வந்து கிருஷ்ணகுமார் சொல்றாரு, நான் நான் தான் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, உங்ககிட்ட கணேஷ் ஏதோ சில கேள்விகள் கேட்கணுமா? கேளுங்க கணேஷ், என்ன கேள்வி கேட்கணும்? இல்ல செல்வியா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னோனே, செல்வியா வந்து என்கிட்ட பேஷண்டா ஒரு 6 மாசம் வந்திருந்தா, அவளுக்கு பைபோலார் டிஸார்டர் இருக்கு. பைபோலார் டிஸார்டர்னா என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சில விஷயங்கள் வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். சில விஷயங்கள வந்து நம்ம சாதாரணமா பண்ணுவோம் கோவத்துல. ஆனா வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணுவாங்க. இப்போ நான் நம்ம திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் வந்து அங்க அந்த மலை ஏற போறேன், ஹிமாலயாஸ் ஏற போறேன். நான் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சோகமா நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் தான். அதுக்காக 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட முடிவு பண்ணி அவங்க செத்து போறதுக்கு முடிவு எடுப்பாங்க. அது வந்து எப்படி உங்களுக்கு விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் சொல்றாரு கணேஷ், இத ஒரு ஸ்டேட்மென்ட்டா எழுதி தர முடியுமா? கண்டிப்பா எழுதி தரேன். என்கிட்ட ஒரு 6 மாசம் சில்வியா ட்ரீட்மெண்ட் வந்தா, நான் அப்ப சில டேப்லெட்ஸ்லாம் அவளுக்கு குடுத்தேன். அத சாப்பிட்டு அவ நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு நாங்க இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன டேப்லெட் குடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? லித்தியம் புரோகேஸ் இதுதான் நான் குடுத்தேன். அத அவ சாப்பிட்டு நல்லா தான் இருந்தா. சரி நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னோனே நான் உள்ள போறேன். நான் நாராயணன பார்க்கணும்னு அவரு உள்ள போயிடுறாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, "இது தற்கொலை தானே?" அப்படிங்கிறாரு. "தற்கொலை தான். ஆனாலும் எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு. என்ன கணேஷ் சொல்ல வர்றீங்க? இது இது கிளியரா தற்கொலை மாரி தான் இருக்கு." அப்படின்னோனே, "சரி பார்க்கலாம்." அப்படின்ட்டு இவர் வந்து, அ சரி அப்ப நான் நான் வந்து வெயிட் பண்றேன். ஆமா உங்ககிட்டயே எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்." அப்படிங்கிறாரு அந்த போலீஸ். சரின்னு அவங்க வெயிட் பண்றாரு. திடீர்னு உள்ள இருந்து நாராயணன் வராரு. "கணேஷ் நான் அப்பவே சொன்னேன்ல, என் பொண்ண பார்த்துக்க சொல்லி சொன்னேன்ல. நீங்க சரியா பார்த்துக்கல பாருங்க. அவ மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்க சொன்னேன்லன்னோனே" வசந்த் சொல்றாரு, "நீங்க அப்படியெல்லாம் சொல்லல. பார்த்துக்கங்கன்னு சொன்னீங்க. அது இல்லாம உங்க ஷேர் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தான் நீங்க கேட்டீங்க." "இல்ல, இல்ல நான் சொன்னேன்." அப்படின்னு அவர் கோவமா சொல்றாரு. உடனே கணேஷ் சொல்றாரு, "விடுங்க விடு, விடு. கோவமா சொல்றாருல்ல விடு." என்ன பாஸ் அவர் கோவமா சொல்றாரு? பொண்ண சரியா வளர்க்க தெரியல. இப்படி பண்ணி அந்த பொண்ண கொன்னுட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசி என்ன பாஸ் ஆகப்போதுன்னோனே, அவர் கோவமா கெட் அவுட் வெளிய போறியா இல்லையாடா? அப்படின்னு கத்துனோனே, இவங்க வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தோனே இங்க நிக்கிறாங்க. போலீஸ் சொல்றாரு, விடுங்க, விடுங்க அவர் டென்ஷனா இருக்காரு." அப்படின்னோனே, "ஆமா அது பரவால்ல எனக்கு புரியுது." அப்படிங்கிறாரு கணேஷ். அப்போ வசந்த் சொல்றாரு, "என்ன பாஸ் இவர் இப்படி கத்துறாரு? சரி நீ உள்ள அவங்க ஒய்ஃப் நர்மதாவ பாத்தீல? என்னடா கவனிச்ச?" "என்ன கவனிச்சேன்? அவங்க அவங்க எல்லாம் தான் கவனிச்சேன் பாஸ்." "என்ன எல்லாம் கவனிச்ச? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லு?" "என்ன பாஸ் அவங்க காதுல ஒரு தோடு போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் தோடுல முத்தும், வைரமும் இருந்துச்சு. நான் பார்த்தேனே, இன்னொரு பக்கத்துலடா, இன்னொரு பக்கத்துல நான் பார்க்கல. இன்னொரு பக்கத்துல அந்த முத்து இல்ல, வைரம் மட்டும் தான் இருந்துச்சு. இத நீ கவனிச்சியா?" "இல்ல பாஸ் அதெல்லாம் நான் கவனிக்கல." "ஆமாமா, நீ எத கவனிப்பேன்னு எனக்கு தெரியாது. என்ன பாஸ் இவ்ளோ டீட்டெயிலா இத கவனிச்சு என்ன பாஸ் பண்ண போறீங்க?" அப்படின்னோனே இவர் சொல்றாரு போயிட்டு போலீஸ்ட்ட, "நான் வந்து கிளம்புறேன். நீங்க ஏதாவது விசாரணைன்னா சொல்லுங்க நாங்க வரோம். ராஜா நான் கிளம்புறேன்னு" அவர் கீழ இறங்கி வராரு. அப்போ வந்து பாடிய எடுக்கிறதுக்காக மேல வந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல ஆளுங்க. அந்த அந்த சில்வியோட பாடி எடுத்துட்டு அவங்க கீழ வராங்க. அப்போ நாராயணனும் பின்னாடியே வந்து போலீஸ்ட்ட சொல்றாரு. "ரொம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என் பொண்ண நீங்க அறுக்கலாம் வேண்டாம். உடனே நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி நான் 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 நீங்க பார்த்து எனக்கு சீக்கிரமா பாடி அனுப்பிச்சுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ண அனுப்பிச்சுருங்கன்னு அவர் மேல ஏறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வண்டி எடுத்துட்டு இவர் நானும் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. கணேஷும் வசந்தும் கீழ இறங்கி நடந்து வராங்க. வரும்போது பார்த்தா அவ்ளோ கார் நிக்குது. உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னா இவ்ளோ கார் நிக்குது. அவ்ளோ பெரிய பணக்காரரு, இவ்ளோ கார் வந்திருக்குன்னு அவங்க நெனச்சுட்டு, எல்லாரும் துக்கம் விசாரிக்க வந்துட்டாங்கன்னு நெனச்சுட்டு அவங்க போறாங்க. அடுத்த நாள் காத்தால பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது. இந்த மாரி வந்து அந்த பொண்ணு 1982ல பொறந்தா 2006ல இறந்துட்டா. சில்வியா என்ற லட்சுமி அப்படின்னு போட்டு அப்படின்னு லட்சுமி என்ற சில்வியான்னு போட்டு வருது. அத பார்த்துட்டு இவர் ரொம்ப கவலைப்படுறாரு. "ஏன் பாஸ் நீங்க இதுவரைக்கும் இவ்ளோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே! இப்ப என்ன பாஸ் இவ்ளோ கவலைப்படுறீங்க?" "இல்லடா மனசுக்கு எங்கேயோ நெருடலா இருக்கு. நிஜமாலே தற்கொலையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்ல தற்கொலைக்கு இந்த பொண்ண தூண்டுனாங்களா யாராச்சு? அது எப்புட்றா 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு சாகணும்? அதான் அவங்க சொல்றாங்களே டாக்டர்லாம். இல்லடா எனக்கு அந்த பொண்ணு இறந்த வீட்ட பார்க்கணும்.
வா பாஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்போம்னு இன்ஸ்பெக்டரை கேட்க வராங்க. எழும்பூர்ல இருக்க கமிஷனர் ஆபீஸ்க்கு வராங்க. அவர் இருக்காரு இன்ஸ்பெக்டர், இது அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க அந்த ராஜாட்ட. அவர் நல்லா பாக்கலாம், இன்னைக்கு அந்த பொண்ணுடைய கடைசி குடுக்குறாங்க, வாங்க இங்க முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஸ்டேஜ் மாரி போட்டிருக்கு. அந்த பொண்ணோட போட்டோ வச்சிருக்கு. ஸ்டேஜ்ல அந்த நர்மதா உட்கார்ந்திருக்காங்க. பண்டி உட்கார்ந்திருக்காங்க. இன்னும் சில பேர் உட்கார்ந்திருக்காங்க. மைக்க புடிச்சிட்டு இவர் நாராயணன் பேசுறாரு. அவர் சொல்றாரு, சில்வியாவோட பேர்ல அறக்கட்டளை அமைச்சு ஒவ்வொரு ஆண்டும் அவள் நினைவாக ஒரு பெண் கவிஞருக்கு பாராட்டு பற்று பாராட்டு சான்றிதழும் 5 லட்சம் ரூபாய் பணமும் குடுக்க போறோம். அதுக்கப்புறம் கல்லூரியில அவ பேர்ல ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு கலைக்கல்லூரி ஆரம்பிக்க போறோம். அதுக்கப்புறமாட்டி அவ எழுதின புத்தகங்களை கவிதைகளை வெளியிட போறோம். அதுக்கப்புறம் இளம் டைரக்டருக்கு திரைப்படத்துக்கு நாங்க பணம் செலுத்த போறோம். இதெல்லாம் அவ பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பண்ண போறோம்னு அவர் சொல்றாரு. இவர் கணேஷ் ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயம் தானே அவர் பண்றதுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஜ்ல டக்குன்னு கணேஷ் கண்ணுல ஒண்ணு படுது. அது என்னன்னா வந்து டக்குன்னு நர்மதா வந்து வண்டியோட கையை பிடிச்சு இறுக்கிட்டு கையை எடுத்துடுறா. இது கணேஷ் மனசுக்கு சரியா படல. வெளியே எந்திரிச்சு வந்து அந்த போலீஸ் கிட்ட எனக்கு உடனடியா அவ வீட்டை போய் பாக்கணும்னு கேக்குறாங்க, சில்வியா வீட்டை. உடனே இவர் சொல்றாரு, வீட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த போட்டோஸ் பாருங்கன்னு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த போட்டோஸை வாங்கி காட்டுறாரு. இவரு அதை ஒரு அலட்சியமா எடுத்து போட்டோ பார்க்கும்போது பெட்ல ஒரு வெள்ளை கலர் முத்து மாதிரி ஒண்ணு கிடக்கு, டாட் மாதிரி கிடக்கு. அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து புரிஞ்சிருது என்னங்கிறது. உடனே அவர் சொல்றாரு, உடனே 306 நம்ம ஃபைல் பண்ணணும். எதுக்கு? அந்த பண்டி பேர்ல பண்ணணும். ஏன் பண்ணணும்? பண்டி தானே வந்து சொன்னா இது நடந்தத. இல்ல இது எங்க தப்பு நடக்குது, பண்டி பேர்ல கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னோட, என்ன சொல்றீங்க, அதுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வந்து கண்டிப்பா சொல்றேன், தற்கொலை தான். எப்படி அவளை கண்டிப்பா சொல்றீங்க? இப்போ கொலைன்னு வச்சுக்கோங்களேன், சுருக்கு போடும் போது கழுத்துல ஒரு கோடு மாதிரி தெரியும். தற்கொலை பண்ணும்போது அது ஒரு வி ஷேப் மாதிரி ரத்தம் கட்டினது தெரியும். இந்த பொண்ணுக்கு வி ஷேப் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இருக்கலாம், அது தற்கொலையா கூட இருக்கலாம். ஆனா யாரும் தற்கொலை பண்ண தூண்டி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில இருந்து அந்த இவர் வராரு, இது வண்டி வராரு, அந்த இதுல இருந்து இடத்துல இருந்து வந்து, உங்களுக்கு கார் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி நர்மதா கேட்டாங்கன்னு இவர் கோமா கணேஷ் வந்து, டேய் பண்டி, உண்மையை சொல்றியா இல்லையா? நீ தானே செல்வியாவை கொலை பண்றதுக்கு தூண்டணும்னு. அவன் இல்லவே இல்லை, ஏன் இப்படி பேசுறீங்க, நான் தான் போலீஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, சொல்றியா இல்லையாடா, உண்மையை சொல்றா, ஏன்டா இப்படி பண்ண, அந்த பொண்ணை தற்கொலைக்கு ஏன்டா முயற்சி பண்ண வச்ச, நீயும் அந்த நர்மதாவும் என்னடா பண்ணீங்க எங்க பெட்ல, அந்த பொண்ணு எதை பாத்துறா தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு மிரட்டுறாரு. அவன் தாங்க முடியாம பயங்கரமா அழுது, சில்வியா என்ன மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுறான். அடுத்த நாள் என்ன ஆகுது, நாராயணனுடைய வீட்டுக்கு இவர் போறாரு. வீட்டுக்கு போய் அவர் ரூம்குள்ள போறாரு. அப்ப நாராயணன் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் நேத்தி வந்து உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே, இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, எங்க ஃபீல்ட்ல இது மாதிரி நிறைய நடக்கும், நாங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டோம்னு டேபிள்ல பார்த்தா பொண்ணோட போட்டோ இருக்கு. என் பொண்ணை வந்து தற்கொலை பண்ணிக்க தூண்டவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு இவர் சொல்றாரு. அது எங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்படியா, யாருன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்றேன், உங்க பொண்ணு சில்வியான்னு பேரை மாத்திக்கிட்டாங்கல்ல, அது என்ன காரணம்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு. இல்லையே, தெரியாதே. அது என்ன காரணம்னு நாங்க சொல்றோம். சில்வியா பிளாட் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க 1963ல இறந்துட்டாங்க, சூசைட். அவங்களுக்கு பைபோலார் டிசார்டர், 31 வயசு. என்ன காரணம்? அவங்களுக்கு லவ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு. உங்க பொண்ணுக்கும் அதே மாதிரிதான் ஆயிருக்கு. அவங்க நிறைய கவிதை எழுதுவாங்க. உங்க பொண்ணு கவிதை எழுதுனதா சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே உங்க பொண்ணு எழுதின கவிதைகள் இல்ல, சில்வியா எழுதின கவிதைகள். அதைத்தான் சில்வியா பிளாட் எழுதின கவிதைகளை தான் உங்க பொண்ணு தான் எழுதினதா காட்டுனது அப்படின்னு இவர் சொன்னோன்னே அவருக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியா? ஆமா. இப்போ நீங்க 306 ஃபைல் பண்ணி நம்ம வந்து கேஸ் போட்டோம்னா அந்த ஆளை உள்ள தள்ளிடலாம். யார் பண்ணாங்க? அது வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களால தான் நடந்திருக்கு. யார் தெரிஞ்சவங்க? அவனோடனே அவன் கொஞ்சம் தயங்குறாரு கணேஷ். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னோடனே, அது மண்டியாலையும் ஒரு பொண்ணாலையும், அந்த பொண்ணு யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னோடனே, நர்மதாவா அப்படின்னோடனே அவர் ஆமா அப்படிங்கிறாரு கணேஷ். உடனே கோமா ஆயிடுச்சு. அந்த ஆள் கொஞ்ச நேரம் நடக்கிறாரு நாராயணன், டேபிள ஒரு குத்து குத்துறாரு. அப்ப சொல்றாரு, டேபிள குத்தக்கூடாது, இது கரெக்டா கேஸ் ஃபைல் பண்ணி 306ல உள்ள தள்ளலாம். 306 எதுக்குன்னா, மாமனார் மாமியார் பிரச்சனை, அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை வந்து அந்த மருமகளை அபியூஸ் பண்றாங்கன்னா 306 போட்டு உள்ள தள்ள முடியும். உங்க பொண்ணை யாரும் அபியூஸ் பண்ணல மாமியார்லாம். ஆனா இது வந்து தற்கொலைக்கு அவங்கள தூண்டி இருக்காங்க. அதனாலதான் இந்த தற்கொலை நடந்திருக்கு. நீங்க அதுக்கு கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து சில்வியா தப்பு மட்டும் இல்லங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் நான் சரி பண்றேன் அப்படிங்கிறாரு. உடனே அதை டிராப்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்குறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இதை வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்ணா
எப்படி வாதாடுவீங்க? இதை ஏன் கேக்குறீங்க? இல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு கணேஷ், ஓ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நடத்துறீங்க. அது விட்டுருங்க. நீங்க எப்படி நடத்துவீங்க? நான் என் கட்சிக்காரர் மேல எல்லா தப்பும் இல்ல அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மெயில் அனுப்பிச்சாங்கல்ல சில்வியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாதே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பா நீங்க உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என் கூடவே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க எழுதியிருந்தாங்க. அப்ப பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? நீங்க மட்டும் காரணம் இல்ல. நீங்களும் ஒரு காரணம். நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஏன் ஊர் ஊரா நாடு நாடா சுத்துறீங்க? உங்ககிட்ட பணமா இல்ல? கொஞ்ச நேரம் உங்க பொண்ணோட உட்கார்ந்து என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம்ல. நீங்க பேசுனீங்களா? நீங்க பேசவே இல்ல. உங்க இளம் மனைவியும் ஒரு காரணம். உங்க அப்பாவும் ஒரு காரணம். உங்க மேல இருக்க கோவத்துல அவர் ஷேர் பூராவும் உங்க பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அந்த பொண்ணுக்கு பணத்தோட அருமையே தெரியல. பணம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. நான் கூட ஒரு காரணம் தான். நான் அந்த பொண்ண தனியா விட்டுருக்க கூடாது. நான் கூட இருந்து பார்த்திருக்கணும். நானும் தப்பு பண்ணிட்டேன். சோ இப்படிதான் நான் கேஸ வாதாடணும்னு அவரு இல்ல இல்ல இந்த கேஸ் வேண்டாம் விட்டுருங்க. இது பெரிய இஷ்யூ ஆயிடும். இது வேண்டாம். தப்பு பண்ணவங்கள நான் பாத்துக்கிறேன். அப்படின்னோன அவங்க அங்க இருந்து கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப வசந்த் சொல்றாரு, என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டாரு. நான் கூட கேஸ் போடுவாருன்னு பார்த்தேன். இல்லடா வசந்த் அவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப அவர் கேஸ் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய பணக்காரங்க. டிவி, பேப்பர்ன்னு எல்லாம் வரும். அந்த பொண்ணு ஒரு தடவை சூசைட் பண்ணி செத்து போயிருக்கு. டிவி, பேப்பர், நியூஸ்ல டெய்லி அந்த பொண்ண சாவடிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு போடுவாங்க. பைபோலார் டிசார்டர் இருந்துச்சு. அந்த பொண்ணு பைத்தியம்பாங்க. எல்லா நாளும் அந்த பொண்ணு சாகுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தான். அப்படின்ட்டு அவர் இன்னமும் அமைதியா இருப்பாரு. அப்போ வசந்த் கேட்பாரு, ஏன் பாஸ் நீங்க எதை நினைச்சு இவ்வளவு வருத்தப்பட்டு நான் பார்த்தது இல்லையே. ஏன் பாஸ் இன்னமும் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு வசந்த் கேக்குறாரு கணேஷ. அப்போ கணேஷ் சொல்றாரு, இல்ல அவ எழுதின ஒரு கவிதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கேன். என்ன கவிதை பாஸ் அது? And when at last they blunder into bed, world wrecked. They seek only oblivion. இறுதியில் படுக்கையில் தவறி விழுந்த போது உலகம் அழுத்து அவர்கள் தேடுவது அவர்கள் தேடுவது மறந்து விட்டது அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. இதோட கதை முடியுதுங்க. இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நான் கதையை முடிக்கலான்னு இருக்கேன். சுஜாதா அவர்கள் இத பத்தி ஒரு சின்ன அறிமுகத்துல எழுதியிருக்காங்க. சில்வியா பிளாத் என்னும் கவிஞர் சிறு வயதில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதற்கு முன்பு நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அவரது கவிதைகள் இன்னும் வரவேற்கப்படுகின்றன. இன்றைய இளைய சமுதாயத்தின் சோகங்களை அடையாள தெய்வமாக சிவிலியா கருதப்படுகிறார். அவருக்கு பைபோலார் டிசார்டர் என்னும் மனநோய் இருந்ததாகவும் யோசித்து பார்த்தால் நாம் அனைவருக்கும் அவ்வப்போது இது ஏற்படும். நவீன வாழ்க்கையில் கெடுபிடிகள் நம்மை நெருங்கும் போது நம் கோபத்தையும் அதிருப்தியையும் காட்ட ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. சில்வியா பிளாத் வாழ்க்கை குறித்து வாசித்த போது எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு குறுநாவலாக எழுதினேன். அதை ஆனந்த விடனில் வெளியிட்டேன். இப்படிக்கு சுஜாதா, டிசம்பர் 2006. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். முதல்ல சுஜாதா கதை வசந்த் கணேஷ் வந்தப்பே தெரிஞ்சிச்சு இது ஏதோ மாரடர் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா சஸ்பென்ஸ் இருக்கும்ன்றதும் தெரிஞ்சு போச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல இப்படி முடிப்பீங்கன்னு எதிர்பார்க்க. பாராட்டுக்கள், நல்லா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சோ? எனக்கு கொஞ்சம் பயம் சார். கதை ரொம்ப சுத்துச்சு சார் ரொம்ப நேரம். நிறைய நல்ல, அதாவது ஒரு ஒரு நடந்த சம்பவத்தை வச்சுட்டு ஒரு கதையா எழுதி அதை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. பலருக்கு தெரியாத விஷயம். இப்ப நீங்க இது முன்னாடியே சொல்லாத கடைசியா சொன்னதுதான் நல்லதா போச்சு இல்லையா? நம்ம அதுதானே திட்டமிட்டோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பேசுறீங்களா? வாங்க. ஏற்கனவே சதி நடந்துச்சு. முதல்ல சொன்னா அப்புறம் கதை கேட்கிற ஆர்வம் போயிடும். இல்ல நாங்க ஒன்னும் பேசிக்கல. பெருசா ஒரு இது இருக்கு, ஒரிஜினல் சம்பவம். அதை பின்னாடி சொல்லலாம், முன்னாடி சொல்லலாம், பின்னாடி சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அந்த கடைசி இதை மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா சேவா? அந்த சுஜாதா சொன்னது 4 வரிகள். ஆமா சொல்றேன். தேங்க்யூ. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, எனக்கு ஸ்பீடு பத்தாது. இன்னும் ஸ்பீடா சொல்லணும்ன்றீங்களா? சில்வியா பாத் என்னும் கவிஞர் சிறுவயதில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதற்கு முன்பு
பிரமிப்பூட்டும் சில கவிதைகள் எழுதினார். அவரது கவிதைகள் இன்னும் வரவேற்கப்படுகின்றன. இன்றைய இளைய சமுதாயத்தின் சோகங்களின் அடையாள தெய்வமாக சில்வியா கருதப்படுகிறார். அவருக்கு பைபோலார் டிசார்டர் என்னும் மனநோய் இருந்ததாம். யோசித்து பார்த்தால் நம் அனைவருக்கும் அவ்வப்போது இது ஏற்படும். நவீன வாழ்க்கையில் கெடுபிடிகள் நம்மை நெருங்கும் போது நாம் கோபத்தையும் அதிருப்தியையும் காட்ட ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. சில்வியா பிளாத்தின் வாழ்க்கையை குறிப்பை வாசித்து எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு குறு நாவலாக எழுதினேன். அதை ஆனந்த விகடனில் வெளியிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க சார். ரொம்ப அழகா சொன்னாங்க. 4 வரி சொன்னீங்கல்ல, அதை கேட்டேன். இட்ஸ் ஓகே, நீங்க பிரேமம்மா பேசுங்க. போயம் ஒரே நிமிஷம். இட்ஸ் ஓகேப்பா, பிரேமம்மா பேசுங்க. மேடம் பேசிட்டேன்பா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரோட கதைகள் எப்பவுமே முடிவு நம்மளோட இதுக்கு தான் விட்டுருவாரு. அது தெளிவா வந்து சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டாரு. அதே மாதிரி அந்த சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காரு. பட் வி கேன் ப்ரஸ்யூம் நிஜ கதை அப்படின்னாலும் இது என்ன நடந்திருக்கும், ஏன் அந்த பொண்ணு வந்து முதல்லயே மாற்றாந்தாய், அதுவும் கொஞ்ச வயசு மனைவி, அது அந்த ஃப்ரெண்டும் அது மாதிரி இவகிட்ட மணியை வந்து சுன்றா மாதிரி ஆட்கள் தான் இவளை சுத்தி இருக்காங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த தாத்தா கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி வந்து நிறைய சூழ்நிலையை பொறுத்து அது சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி இருக்காங்க. அவர் ஸ்டீஃபன் சார் நல்லாவே சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அந்த பொண்ணும் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது. ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க சேவா. ரொம்ப அழகா, ரொம்ப நல்லா வந்து கதையை எப்படி சுஜாதா சொன்னாரோ அந்த மாதிரி சொன்னீங்க. சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க கல்யாணி மேடம். நீங்க இப்ப சொல்றேன். And when at last they blunder into bed, world wrecked, they seek only oblivion. இதான் மேம் போட்டிருக்கு. நீங்க அதை டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நான் போட்டோ எடுத்தே போட்டுறேன் சார். கடைசியில சொன்ன அந்த இது புரியலமா? கடைசியில் அந்த கடைசி வரையும் படிங்க. இறுதியில் படுக்கையில் தவறி விழும்போது உலகம் அழுத்து அவர்களை தேடுவது மறதி மட்டுமே. இதான் எழுதிருக்கு சார் தமிழ்ல. அது அந்த புக் இருக்கு சார். நான் போட்டு பார்த்தேன் கூகுள்ல. அந்த அம்மா எழுதின புக் இருக்கு. தி பெல் ஜார், அதான் அந்த புக்கோட பேர். அந்த அம்மாவோட ஆட்டோபயோகிராஃபி தான் அந்த புக். குட். ஒரு பைபாலர் டிசீஸ் எடுத்துட்டு அதை பத்தி எழுதியிருக்காரு. அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு மனநிலை, அந்த மனநிலைக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்றதையும் எழுதியிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. அது அவங்க அப்பா அப்படி இருப்பாருன்றதுனாலதான் அவங்க தாத்தா வந்து சொத்தெல்லாம் இந்த பொண்ணுக்கு எழுதியிருக்காருன்றதும் பார்வை. நிறைய பேசலாம், ஒருத்தரா பேசிட்டு. வாங்க, யார் பேசுறது? அமுதா மேடம் வாங்க, பேசுங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்ததுமா சேவா கதை. எப்பவுமே நீங்க கதை சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். வேகமும் நல்லா என்னால கூட வர முடிஞ்சது. ரொம்ப ஓவர்ன்னு சொல்ல முடியாது, பின்னால என்னால தொடர முடிஞ்சது. அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா இருந்தது கதை. ஆனா பாவம் செத்து போயிட்டாளே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணால மன அழுத்தத்தினால அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குது போல இருக்கு. ஆனா இவ்வளவு வசதிகள் இருந்தும் அன்பா அதோட பேசுறதுக்கு யாரும் இல்ல போல இருக்கு. அந்த பண்டி நாங்களே, அந்த பையன், அந்த ஆள் பெரியவரா இல்ல அந்த பொண்ணுக்கு ஏத்த? அந்த பொண்ணு வயசு தான், ஆனா அவங்க சித்தியோட தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. ஓஹோ, அதான் அந்த கைய பிடிச்சி அமுக்குறதா? அதை வச்சுதான் கணேஷ் கண்டுபிடிக்கிறது. ஓஹோ, அதனால அப்ப உண்மையான அன்பு அந்த பொண்ணுக்கு கிடைக்கவே இல்லை யாருகிட்ட இருந்தும். பாவம். நல்லா இருந்ததுமா கதை சேவா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப சிறப்பு. இன்னொரு இடம் வந்துச்சு மேம். அதுல தோடு போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த முத்து வந்து அந்த இதுல கிடக்கும், கட்டல். அதை வச்சுதான் எனக்கு சந்தேகம் வரும். அங்க முத்து கடந்ததுனால என்ன சந்தேகம்? அந்த பொண்ணு இந்த வாழை இருந்திருக்கணும் அந்த பெட்ல. அதை பார்த்து சில்வியா செத்து போயிட்டாங்க, அதுதான் ஒரு தற்கொலையை தூண்டி இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல கொண்டு வர்றாரு அவரு. சொல்லாம சொல்ற மாதிரி அந்த இடம். ஓ சரி 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 சரிம்மா, நல்லா இருந்தது. இத சொல்லலைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. நல்லா இருந்தது. சிறப்பு. சரிம்மா, மகிழ்ச்சிமா. தேங்க்யூ மேம். வாழ்த்துகள். மகிழ்ச்சி, நன்றி. வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் சேவா. அற்புதமா இருக்கு.
அந்த கதையை விட அந்த கதையை சொன்னது ரொம்ப அற்புதம். பாருங்க சுஜாதா ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி அற்புதமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லட்சுமி என்கிற சில்வியா அனுபவமே அட்டகாசம். உட்காந்துருந்தா கலகலன்னு பிடிக்கிறா. கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா அதானி மாதிரி கம்பெனி டபுள் சம்பளம் இலக்குள்ள சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பணக்கார முதலாளியுடைய பொண்ணு அந்த கம்பெனியில வேலை செய்யறேன். இன்ட்ரடக்ஷன் சூப்பர். கணேஷ் டைலாக் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல, அட்லீஸ்ட் நகை வெட்டுறதுக்காக ஒரு பொண்ணு வேணும் இல்லையா, நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு நகை வெட்டுறதுக்காக வேணுன்ற மாதிரி அந்த டாக்டர் இதுல இருக்கு கல்யாணத்துக்கு. கிண்டலா சொல்லியிருப்பாரு. மெக்சிகோ ஜோக்கெல்லாம் அவர்கிட்ட அடிக்கடி வரும், கலவக்கார ஜோக்கெல்லாம் வரும். இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த எஜமானி அம்மா நர்மதா இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டாலும் செலவு தாராளமா செலவு பண்ணுவாங்க. பிடிக்யூர் பண்ணுவாங்க, மினிக்யூர் பண்ணுவாங்க, திருத்தி அந்த காலத்துல இருந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா அவ்வளவு லேவிஷா செலவு பண்ணுவாங்க, அவ்வளவு இதெல்லாம் பாக்குறோம். அந்த நர்மதா கேரக்டரை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் சொல்றப்பயே கண்ணத்தோடப்பையும் நம்மளால எழுதிட்டு ஒரு மஞ்சள் பைக் கரிஷ்மாவா கரிஷ்மா பைக் அந்த காலத்துல ஃபேமஸான பைக் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு சுஜாதா. அந்த காலத்துல அந்த அவர் எழுதுறப்ப இருக்கிற அப்போதையும் கொண்டு வந்துருவாரு. எல்லாம் பொண்ணுங்களா இருப்பாங்க, கடகடன்னு பேசுறாங்க, முடி விட்டு பேசுறாங்க, முடி வச்சு இருக்காங்க, காப்பியா குடிச்சிட்டு ஒரு காப்பி ஒரு நாளெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே போற பக்கம் ஜோக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. இமெயில் ஒரு குழு, அது ஒரு இமெயில் ஒரு குழு கடைசியில் தெரியுது. கோடீஸ்வரன் மகள் நல்லா அழகா சொன்னீங்க. வங்கியா வங்கி சொல்லுங்க. பண்டி சார். பண்டியா? ஓகே ஓகே, அந்த பேரு தான் எனக்கு புரியல. பண்டரிநாதன். பண்டி பசங்க பேர் சொல்லுவாங்க. ஓஹோ 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 ஓஹோ. சார். ஓகே 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 ஓகே. ராஜா அண்ணாமலைபுரம் ஒரு போர்ட் லொக்காலிட்டி, அங்கதான் போய் சாகுற அந்த பொண்ணு. 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு விட்டுவாங்க. அதுக்குள்ள தற்கொலை பண்றது தோன்றது யாரு எல்லாம் அட்டகாசம் முடிச்சிருக்காங்க. சில்வியா பிளாசான்ற ஒரு அப்ப இருந்து 1963 இருந்த ஒரு பைபோலார் டிசார்டர் கேஸ் எடுத்து ஒரு கதை எழுதிட்டாரு. சூப்பர், அட்டகாசமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் அன்னைக்கு நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். கீப் இட் அப், கீப் இட் அப். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். ரவி சார் வாங்க. ரவி சார் சரிங்களா? ரவி சார் இருக்கீங்களா? சக்கரபாணி சார் நீங்க பேசுங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சார். சேவா மேடம், உங்க கதை சொல்ல வந்து அருமையா இருந்தது. ரொம்ப நாங்கள்லாம் எங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நிறுத்தி நிதானமா நல்லா சொன்னீங்க. இந்த கதையில நான் என்ன ஆரம்பத்துல நான் கெஸ் பண்ணேன். இதை அவரு அந்த பெண்ணுக்கும் அவரு கல்யாணம் பண்ண பொம்பளைக்கும் ஒரு 8 வயசு வித்தியாசம் போது, அது மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். குடும்ப சூழ்நிலையை வச்சு அவர் ஒரு வேளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மகளை பத்தி கொஞ்சம் டைம் அதிகமா ஸ்பேர் பண்ணிருக்கலாம் அவரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புது கல்யாணம் ஆகிப்போச்சு, வயசு வந்த பொண்ணு ஒண்ணு வீட்டுல இருக்குது. இவர் கொஞ்சம் நேரத்தை அதோட ஒதுக்கி இருக்கலாம். அவர் பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடு போறது, அது இதுன்னு கொஞ்சம் இதுவா இருந்துட்டாரு. அவருடைய பிசினஸ் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா ரொம்ப லேவிஷா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு அது இது இருக்குது. அது அவருடைய கண்ணுல பட்டு இருக்கும். அவர் அது வந்து கொஞ்சம் ஒரு பெண்ணு இருக்கப்ப இது மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னு கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாம். சரி, அவர் கொஞ்சம் லூஸா விட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த நர்மதாவுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணுக்கு பண்டரிநாதனோட ஒரு பழக்கம் இருக்குது, ஃப்ரெண்டா இருக்காங்களோ அப்படின்ட்டு. அப்போ இது இப்படிதான் கால்குலேட் பண்ணிக்குது. இந்த மொத்த படத்தை கொண்டு வரணும்னா இந்த பொண்ணு பேர்ல வாண்டமா ஏதாவது சொல்லி இப்போதான் இந்த மாற்றாந்தாய் கொடுமைன்னுவாங்க. இது எப்படின்னு கேட்டா ரொம்ப கன்னிங்கா வந்துட்டு பணத்தை முக்கிய சுருட்டுன்னு
அவங்க தாத்தா வந்து இந்த பொண்ணு பையில மொத்த சொத்து எழுதி வச்சது அது ஒரு பெரிய தவறு. அது கொஞ்சம் ஒரு அறக்கட்டளை அது இதுன்னு பண்ணி மொத்தத்தையும் அதில் போட்டு அதுல இருந்து இந்த பொண்ணுக்கு வர மாதிரி இல்லை ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாதிரி அப்படி பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். இதெல்லாம் அவருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாருலாம் நடக்குன்னு. ஆனா இது இந்த கதையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து அது ஒண்ணு. இதெல்லாம் சேர்ந்து அந்த மெயினா வந்துட்டு அந்த பொண்ணு தனக்கு வந்து தன்னோட டைம் ஸ்பேர் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ற அது ஒரு மனக்கவலை. வீட்டுல சித்தியும் சரியில்லை, அப்பாவும் இப்படி போயிடுறாரு அப்படின்ட்டு. இந்த பண்டரிநாதர்கிட்ட வந்துட்டு பைக் வாங்கி கொடு இதெல்லாம் வந்து நர்மதா சொல்லி தான் அது நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் திரும்பி நமக்கு தான் வரப்போகுதுன்ற அந்த ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த லேடி வந்து இந்த மஞ்சள் கலர் பைக் எல்லாம் வாங்கி கொடுத்தது சாப்பிட்டது. 1000 ஷேரை தனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம், நான் உங்க டாக்டர் கிட்ட ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் மூடி மறைச்சது. இப்படி பல திருப்பங்கள் இருந்து கடைசியில் அப்பாவி ஒரு பொண்ணு பேர்ல அதுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலே இருந்தது என்ன தெரியாது, ஏதோ ஒருவேளை இருந்தாலும் அதுக்கு இவங்களாம் தான் காரணம். இவங்கெல்லாம் அப்படி பண்ணதுனால அதெல்லாம் அல்லது இல்லாத ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை இது பண்ண வச்சிருக்கலாம், தற்கொலைக்கு தூண்டி இருக்கலாம். ஒரு உண்மையில ஒரு சோகமான நிகழ்ச்சி தான் அது. இதுல இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கூடிய ஒரு பாடம் நான் கேட்டா ஒரு இதுதான் மெயினானது. ஒரு வயது பிள்ளைங்க இருக்கப்போ குடும்பத்துல எது பார்த்து செய்யணும்னு பெரியவங்க கொஞ்சம் ஆலோசிச்சு செய்யணும். இதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய படிப்பினை. வாழ்த்துக்கள்மா, நன்றி. தேங்க்யூ. ஒரு சினிமாவுக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு சார். ஒரு சினிமாவுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது கடைசியில பாருங்க, கேஸ் எல்லாம் வேண்டாம், ஒரு முறை சேர்த்துட்டு அந்த பொண்ணு தினம் சாவடிப்பாங்க, வருஷம் கணக்கா சாவடிப்பாங்க, டிவிலையும் நியூஸ்லயும் போட்டு யாரு காரணம் அந்த பொண்ணை பேரை போட்டு தினம் அந்த பொண்ணை சாவடிப்பாங்கன்னு கேஸ் வேண்டாம் முடிக்கிறாரு. பாத்தீங்களா? அதான். தேங்க்யூ. மொத்தம் சார். நன்றி சார், நன்றி. கல்யாணி மேடம் எதனா பேசுறீங்களா? வாங்க. பெரியவங்களை எல்லாம் கூப்பிடுங்க சார். சரி, பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. ஆறுமுகம் சார் தான் பெரியவர். சார் இருக்கிறதுலே பெரியவங்க கல்யாணி தான், அதனால அவங்க பேசுறோம். அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சக்கரபாணி சார் ஸ்டைல்ல. அப்புறம் வந்து சிவா ரொம்ப அழகா இருந்தது. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் கதை. ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவங்க போய் அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துலயே நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சுஜாதா. அது ஸோ நல்லா இருந்தது. இப்ப சார் சொன்ன மாதிரி அது ஒரு சோகமான ஒரு முடிவு தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் வந்து ஒரு கேர்ள்ஸ் சிட்டியோ அந்த மாதிரியும் வச்சுக்கிறது இல்லை. அவ நல்லா போல்டா தான் இருந்திருக்கா. அவ கணேஷ பார்த்தப்பவும் சரி, வசந்த பார்த்தப்பவும் அவ பேசுற விதமே ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே பேசும்போது அவ நல்லா போல்டா தான் பேசியிருக்கா. ஒரு ஒரு சங்கோஜமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவ கிண்டலா வேற பதில் சொல்லியிருக்கா. அப்பா கிட்ட போய் என்ன பேசுறது அப்படிங்கிறதுக்கு இவ ரொம்ப இதாவே பதில் சொல்றா. சோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போறா அப்படின்னா அதுல வந்து தூண்டப்பட்டது ஒரு பக்கம், ஒரு அன்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே இருந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப சார் சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து யோசிச்சு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்காது. 1 2வது கல்யாணங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களே புடிச்சு போட்டு பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க வெளியில இருக்கிற ஆளுங்களை அவங்களே தேடி பிடிக்கிறது. பணம் இருந்தாலே பிரச்சனை தான். யாரா இருந்தாலும் இந்த பணத்துல நம்ம பெரிய பெரிய ஆளுங்களையும் பார்த்திருப்போம். பண விஷயத்துல வந்து ஏமாத்தப்படுறது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பெண்களுக்குள்ளேயே ஒரு நட்போ, அந்த காதல் இல்லாத ஒரு நட்பு, அந்த மாதிரியான விஷயங்களை இவங்களா ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒண்ணு அவங்க வந்து அப்பா கவனம் கொடுக்கல. இன்னொன்னு வந்து பார்த்தாக்க இப்ப அவங்க அப்பா கவனம் இந்த ஒய்ஃப் இருக்கிறதுனாலதான் கவனம் கொடுக்குற அப்படிங்கிறது கூட கிடையாது. அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட். அவங்க அம்மா இருந்திருந்தா கூட, இவர் வேற கல்யாணம் பண்ணாத இருந்திருந்தா கூட இவர் வேலையில பார்த்துட்டு இருந்துட்டு கவனம் கொடுக்காம இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது அந்த கேஸ் எடுத்துக்கொடுங்க. அப்படி இல்லாதா அப்படி வந்து இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நான் அந்த கமலஹாசன் படத்தை மறுபடியும் பார்த்தேன் நான். மலையாளத்துல வந்ததே சார், இப்ப பார்ட் 2 கூட வந்ததே. அதான்
இப்ப கூட அவர் மாட்டினாரு அந்த டைரக்டர். பாபநாசம். பாபநாசம் அந்த அதுவா? படத்துலயுமே பாபநாசத்துலயுமே அவங்க அம்மா ஓ. இருந்தாங்க. அவங்க அம்மா இருந்தாலும் அந்த பையன் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவன் வந்து ஒரு ஒரு பொண்ணு கிட்ட போய் பண்றான் அப்படின்னாக்கா அவங்க அம்மா இருந்தும் தானே பிரயோஜனம் இல்லைல்ல. அவங்க அம்மா வேலையில இருந்தாங்க. அவங்க பிஸியா இருக்கிறதுனால இங்க கவனம் கொடுக்க முடியல. அம்மா இருக்காங்க இல்ல, அப்பா வந்து கல்யாணம் பண்றாரு பண்ணல, இது எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து அவங்களுக்கு அவன் நம்ம பண்டி மேல ரொம்ப காதலா இருந்திருக்கா. பண்டி இப்படி பண்ண உடனே அது தாங்க முடியாம அவ தற்கொலைக்கு போயிடுறா. அதான். அந்த காலத்துல 2006ன்னு சொன்னீங்கப்பா. ஆனா போன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் கேட்கல. மொபைல் போன் மாதிரியே பேசுற மாதிரியே தெரியல, அது இருந்தது. நானுமே யோசிச்சேன். ஆனா அதுல எழுதி இருந்துச்சு அப்படிதான். இல்ல மொபைல் வந்துச்சு அப்பவே. ஆனா வந்துருச்சு அவ்வளவு பாப்புலரா இல்ல. 2006ல. இல்ல இல்ல நான் வந்து ஆனா பணக்கார 2003ல இருந்தே பொண்ணுனால மொபைல் ஒரு வச்சிருக்கேன். ஓகே ஓகே சார், ஓகே சார், 2003ல இருந்தே நான் மொபைல் வச்சிருந்தேன். ஓகே ஓகே. மொபைல் இருக்கு அப்ப. இருக்கு ஆனா அவ்வளவு பாப்புலரா இல்ல. அதாவது ஆனா ரொம்ப சார் அவங்கதான் ரிச் பீப்புளுக்கு தான் மல்டி இருந்துச்சு. மில்லியனர் சார். அப்புறம் அவங்க கிட்ட பணக்காரங்க. இல்லாம பரவாயில்ல. 2001லயே அது வந்து மொபைல். இவ வச்சிருந்தா பரவாயில்ல. கணேஷ் பேசுறான்ட்டு சொன்னான் சேவா. இல்ல கணேஷ் இல்ல, இவதான் பேசுவா. கணேஷ் அவ ஆனா இவதான் பேசுவாங்க. இல்ல உத்து உத்து இல்ல பாப்பான். இல்ல சேவா, இன்னொரு இடத்துல நீங்க பேசும்போது ஒரு கணேஷ் ஹோட்டல்ல இருக்கும்போது. ஆமா இல்ல நீங்க ஹோட்டல்ல கணேஷ் இருக்கும்போது லாயர் தானே, அவளுக்கு நல்ல தான் பைசா லீடிங் வரும். லாயர். அவன் வச்சிருக்கலாம் இல்லையா? ஓகே அதான். நல்ல லீடிங் லாயர் அவன். ம், அவன்கிட்ட ம், பணம் இருக்கும். ம். சோ அவன் வாங்கிருக்கலாம். கூகுள் வந்துச்சு, கூகுள்ல பார்த்தேன்ற ஒரு இதுல வருது. அதுவும் ஆமா நானும் அதுவும் கூகுள்ல அது பார்த்தேன். வருதுனாவே அப்போ 2004 தான் அது, அந்த கணக்கு தான் வரும். 2004க்கு அப்புறம் தான் கூகுள் வந்தது. 4க்கு அப்புறம் தான் கூகுள் வந்தது. 4க்கு அப்புறம் தான் கூகுள் வந்தது. அதனால வந்து அது 4க்கு அப்புறம் எழுதிக்கலாம். அவர் வந்து அப்படி மொபைல் போன் பெருசா இல்லாத அதை பத்தி எழுதாத விட்டுருப்பாரு. கொஞ்சம் அங்க அப்படியே வரிசையா எழுதிட்டு வந்ததுல வர வாரம் தான் எழுதியிருக்காரு அவரு. இதுல தான் மெயில் கூட சொன்னாரு இல்ல சார். இமிடியேட்டா அவங்க வந்து கீழ இமெயில் இருந்து சொல்லிட்டாரு. மேல மெயில் அனுப்புறாங்கங்கறாங்க. அது இமெயில் சொல்லி அது எல்லாமே சொல்லிருக்காரு. இமெயில் சொன்னாரு. இமெயில் வந்து முன்னாடியே வந்துச்சு. அதுக்கு 95ல முன்னாலேயே இமெயில். அதனால 95ல இருந்து வந்துச்சு இமெயில். அதுதான் அங்க இதுல என்ன ஒரே ஒரு செய்தின்னா வந்து ஒரு பணக்கார அப்பா ஒரு வயசு பொண்ணு இருக்கிறப்ப இரண்டாவது மேரேஜ்க்கு வட்டிக்கும் போது அந்த கவனம் சிதறல் வருது. அந்த பொண்ணை கவனிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வரும் அப்படின்றத காமிக்கிறாரு. இந்த பொண்ணோட மனநிலையும் யோசிக்கிறாங்க. அதுதான் விஷயம். அது அந்த இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்ற அதுக்குதான் இந்த கதை. வேற ஒன்றும் இது கிடையாது. ஆமா ஆமா. அதுதான் இந்த சொல்லப்பட கருத்து வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கும். வயசு பண்ண வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான். உங்களோட கவனம் மட்டும் இல்ல, குழந்தைங்க வளர்ப்புல ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான். நீங்க ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, 2வது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் வருது. இதுல பேசுவோம். கல்யாணி பேசி முடிச்சிட்டாங்களா சார்? பேசிட்டாங்க சார். நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், அவர் முடிச்சிட்டாரு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா அவங்க ஃபுல்லா பேசின மாதிரியே தெரியல, அதான் கேட்டேன். இல்ல அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து பேசினோம். ஓகே சார். இட்ஸ் ஓகே. எல்லாருமே பேசுனீங்க. நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அது சொல்ல, அதான் சொல்ல வரேன் சார். நான் அதுதான் சார் சொல்லிட்டேன் சார். சரி நீங்க சொல்லிட்டேன்றீங்க. சரி ஓகே. சேவா ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா சொன்னீங்க. மிஸ் பண்ணாம வந்துன்னு சொல்லிட்டு நானும் கரெக்டா எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். எனக்கு இந்த நர்மதாக்கும் அவங்க பொண்ணுக்கும் வந்து 8 வயசு டிஃப்ரென்ஸு, அது ஒன்று சொன்னீங்க. 2வது வந்து அவங்க திருட்டு விசிடி பார்க்குறாங்க கொடைக்கானல். இதெல்லாமே வந்து அவங்களோட கொடைக்கானல் மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவாங்க. இதெல்லாமே வந்து அவங்களோட கேரக்டரை ஒரு மாதிரி சொல்லிடுது. 2வது அந்த காலத்தில் சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு டச் பண்ணுறாரு. அதாவது அந்த காலத்துலேயே ட்ரக்ஸும் இருந்திருக்கு. இந்த ஈஷ்மானி சென்டரில் வந்து காஃபி சாப்பிட்டு எப்படி லவ் பேர்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி சொசைட்டியும் அதில் எல்லாமே அது கொண்டு வந்துடுறாரு. இந்த மொபைல் தான் எனக்கு இதுவாக இருந்தது. ஆனால் மொபைல் எனக்கு 2003லேயே வந்துடுச்சுன்னு தெரியும். ஏன்னா நாங்கள் பாலக்காடில் இருந்தப்போ மொபைல் இருந்தது. ஆனால் அது இவ்வளோ பிரபலமாக இல்லை. அது அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய மொபைல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தோம். இல்ல சார், நான் மொபைல் வச்சிருந்தேன். 2002லயே வச்சிருந்தேன். மொபைல் வந்துச்சு சார், ஆனா ரொம்ப பெரிய மொபைலா இருந்தது. இல்ல நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு மாதிரி லேண்ட்லைன்ல ஸ்னீக்கா இல்லைன்னு சொல்ல வரேன் சார். மொபைல் டு மொபைல் பேச முடியாது, வேற லைன்ல அதான். பேசலாம் அவ்வளவு. ஆனா அப்பெல்லாம் வந்து நான் வச்சிருந்த போது ஒரு அவுட் கோயிங் காலுக்கு 16 ரூபா. அப்போவே இன்கமிங் காலுக்கு 19 ரூபா. இல்ல அது பெருசா தானே இருந்துச்சு, அதை சொல்றாங்க. பெருசா ரொம்ப தான் பெருசா இருந்தது.
சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ அது. அதனால அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவ்வளவுதான். ஆஹா. அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து எல்லோருக்கும் விடை தருகிறேன் வந்தனம். அவ வந்து சூசைட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாலா இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த இது நம்மளுக்கு தெரியல. உம் ரொம்ப நல்லா இருந்தது சேவா. ஸோ அடுத்த கதையை கேட்க காவலுடன் காத்திருக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, யாருமே சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சேவா ரொம்ப அற்புதமா. இந்த மாதிரி வந்து ரொம்ப வேகமா போவேன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க வேகமா போகல. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க கதை சொல்லிட்டீங்க. ரொம்ப முதல்ல கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேட்டோம். பொதுவா சுஜாதாவின் கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சஸ்பென்ஸை வச்சிருப்பாரு வந்து. இது கதை போன போக்கிலேயே வந்து அப்பாவுக்கு வந்து 2ஆம் கல்யாணம், அப்புறம் வந்து வயசு வித்தியாசம், அப்புறம் வந்து இதை ஒண்ணு சரி அந்த வயசு வித்தியாசம், அப்புறம் இந்த பண்டி, அப்புறம் வந்து அந்த பண்டியோட அந்த 2வது மனைவியோட வந்து உள்ள அந்த தொடர்பு, அந்த கையை பிடிச்சு விட்டது, அந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து எல்லாமே புரிஞ்சு போச்சு வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு. ஸோ சஸ்பென்ஸ் வந்து கதையை சுஜாதா கதையை வந்து தொடர்ச்சியா படிக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு போச்சு. கவனம் தேவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்கும் பொழுது வந்து அது குறிப்பா பெண் பிள்ளைகள் தான், அந்த பெண் பிள்ளை வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்ற வரைக்கும் வந்து தகப்பன் வந்து தகப்பன் வந்து இந்த மறு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு என்னுடைய கருத்து வந்து. அப்படியே கல்யாணம் பண்ண விரும்பினா பொண்ணு கல்யாணம் முதல்ல முடிச்சு வச்சு செட்டில் பண்ணிருக்கணும் பொண்ணை வந்து. அது வந்து இது இந்த இடத்துல கோளாறு வந்துருச்சு. சரி, அது கதையோட போக்கு, அப்படி அது நடந்த சம்பவத்துக்குனால அது போக்கு வந்து கதை இப்படிதான். கடைசியில பண்டிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பண்டியை வந்து அங்க தொடர்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த நித்தமும் அது வந்து அந்த கணேஷ் வந்து கடைசியா சொல்றாரு, இதை வந்து அது ஒரு இதுக்கு மேல வந்து கேஸை ஃபைல் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனது வந்து பெரியவருடைய பெருந்தன்மை. எப்படின்னா வந்து தினந்தன என்னை சாகடிக்கிறத விட வந்து மகளை சாகடிக்கிறத விட இந்த ஒரு தடவை செத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு வந்தது வந்து அது வந்து சிறப்பு. அது வந்து சைக்காலஜிக்கலி வந்து அது வந்து ரொம்ப எல்லாத்தையும் விட மேல நீங்க இப்ப கதை சொன்ன விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த கதை இதே ஸ்பீட்ல போனீங்கன்னா இன்னும் உங்க ஸ்பீட்ல வந்துடும். நல்ல அருமையா இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள் சேவா. நன்றி. இதே போல இன்னும் கதைகள் சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கும். நன்றி ஸ்டீபன் சார், உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி லதா மேடம். சேவா இந்த தடவை ஃபுல்லா கவனிக்க முடிஞ்சது, நல்லா இருந்தது. கணேஷ் வசந்த் வந்தாங்க. சுஜாதா நாவல்னாலே அது வந்து துப்பறியும் நாவல் தான். ஸோ அது இது மாதிரி வரும், என்ன எங்க ட்விஸ்ட் வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அந்த டெட் பாடியை பார்க்க போகும்போது மேலே போய் அந்த முத்து இருந்தது, முத்து இல்லை தோடுல அப்படின்னு சொன்னால அப்பவே தெரிஞ்சது கொஞ்சம் இது மாதிரி வருமோ அப்படின்ட்டு. நான் என்ன நினைச்சேன், ஆனா இவளாலன்னு தோணுச்சு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அந்த முத்து கொடுத்து எப்படியோ சாகடிச்சுட்டு அப்புறம் தூக்கு போட்டாங்க, அது மாதிரி ஏதாவது வருமோ அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. அந்த பண்டி அப்படி பண்ணுவான்ட்டு நல்லா சொன்னம்மா இந்த தடவை. நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸ்டீபன் சார், அந்த பைபோலார் டிசார்டர் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பேசி முடிச்சுட்டேன். அதான் எல்லாரும் முடிக்கட்டும். வாங்க, அடுத்தது யார் பேசுறது? வாங்க செல்வகுமார் சார் வாங்க. நாராயணன் சார் பேசுறீங்களா? வாங்க செல்வகுமார் சார், நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சேவா ரொம்ப சிறப்பா இருந்தது, விறுவிறுப்பா இருந்தது கதை. சுஜாதா கதைனாலே எப்பவுமே விறுவிறுப்பாக தான் இருக்கும். அவருடைய கதை எதுவுமே வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்காது. பட் ஆனால் இப்போ இதில் வந்து பைப்போலார் டிஸார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிசீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு சார். அப்படிதானே சார்? அது சம்டைம்ஸ் ஃபேமிலி டிசீஸ் நாட் கியூரபிள் ஒன்லி ஃபார் மேனேஜபிள் மட்டும்தான் போட்டிருக்கு. டிசார்டர் பெரும்பாலும் மென்டல் டிசார்டர் வந்து பெரும்பாலும் வந்து கியூரபிள் இருக்காது. பேலன்ஸ் இது மேனேஜபிள் தான், டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டெப்த் டிப்ரெஷன் போவாங்க, மூட் ஸ்விங் இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு நினைப்போம், இன்னொரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்போவா அதுதான் பைபோலார். அப்போவா டிசார்டர் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆமா. அப்புறம் இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு டைம்ல வந்து பைபோலார் டிசார்டர்ல தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மூட் ஸ்விங் எல்லாருக்கும் வருது இல்ல சார்? மூட் ஸ்விங் எல்லாருக்கும் வருது இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி எல்லா நேரத்துலயும் இல்ல.
இல்ல, இல்ல, இல்லதான். பட் ஆனா அதுதான். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டில எப்படியெல்லாம் இருக்குன்றதையும் வந்து ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சு தான் இந்த கதைய எழுதியிருக்காரு. அதே நேரத்தில இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம மக்களுக்கு ஏத்த மாரி, அவங்க ஒரிஜினல் கேரக்டருடைய வீட்ல வந்து பேரண்ட் வந்து அப்படி இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க வந்து, இங்க நம்ம சமுதாயத்தில எப்படி இருக்கணும் இருப்பாங்கன்ற மாரி அவரே ஒரு கற்பனையா வந்து அத கலந்து எழுதியிருக்காரு போல இருக்கு. எனிவே ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப விறுவிறுப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. வேற யார் பேச? நாராயணமூர்த்தி சார் இருக்கீங்களா? நாராயணமூர்த்தி சார், நாராயணமூர்த்தி சார். சார் வாங்க சார். நீங்க ஆ. ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டாங்க சார். அன்அவாய்டபிள் கெஸ்ட். அதனால வந்து எந்த பின்னூட்டமும் கொடுக்க முடியாத வேற சூழ்நிலையில ஒரு இருக்கேன் நான். மூடுக்கு போயிட்டீங்க நீங்க விடுங்க. ஆமா. கேட்டுட்டு சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் கேட்டே சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங் கேட்டு சொல்றேன் நான். பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை ஓகே இல்லை. ஓகே. ஏன்னா இல்ல, நீங்க இனிமே அப்படியே தான் கேட்க போறேன். பின்னூட்டங்களே இனிமே தான் கேட்க போறேன் நான். பின்னூட்டுக்கு முடிஞ்சிச்சு. பின்னூட்டம் முடிய போகுது. சரி சத்யநாராயண சரி சார் சரி. மட்டும்தான் பேசணும். கடைசியா சத்யநாராயணன் சார் அப்புறம் லட்சுமணன் சார் 2 பேரும் பேசணும். ஓகே ஓகே ஓகே. சேவா மேடம் ரொம்ப அருமை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கதை ஆசிரியர் கதை எழுதிடுவாங்க. நம்ம படித்தாலும் சில டைமில் புரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த படிச்சுட்டு அந்த ஸ்டோரி டெல்லர்னு சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்பர்டைஸ். அந்த ஸ்டோரி டெல்லருக்கு வந்து ஒரு திறமை இருக்கும். அதை சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எங்கேயுமே பிசிறு இல்லாமல் கண்டினியூஸாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் எக்ஸலண்ட். ஒரு திறமை. அந்த திறமையை வந்து பாராட்டக்கூடியது உங்ககிட்ட நிறையவே இருக்குது. இந்த மாதிரி கதை ஆசிரியர்கள் எழுதுறது தனி. ஆனால் அது வந்து ஸ்டோரி டெல்லர் அந்த சொல்கிற விதம் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வந்து உங்கள் இது கவனிக்கணும். அப்படியே உங்கள் இதிலவே எடுத்து போயிடுவீங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பாராட்டுகள் சிவம். தேங்க்யூ. நன்றி. ஓகே, ஒரு செகண்ட் விட்டாலும் போச்சு, அவ்வளவுதான். லக்ஷ்மண் சார் வாங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த கதையை வந்து நான் கேட்கவே இல்லை ஆக்சுவலா. நீங்க பேசுனதே ராத்திரி லேட்டா தான் சொன்னீங்க. நான் அப்ப வந்து ஏதோ வேலையா இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னா கதை சொல்ல போறேன்னா சரிம்மான்ட்டேன். மறுநாள் இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. நான் கடைசி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் கேட்கல. ஆனா அவ பொண்ணுட்டு கதையை சொல்லிட்டு ஒரே தடவையில ரெக்கார்டு ஒரே தடவை சொல்லிட்டு நேரம் வந்து கதையை பிரமாதமா சொல்லிட்டான். அவ்வளவுதான். அவ பொண்ணுகிட்ட தான் சொல்லியிருக்கிறா. பொண்ணு அவ்வளவு தான் பேசியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்பதான் கதையை கேட்டேன். நல்லா இருக்கு. நல்ல கிரேச்சு சொல்லி இருக்கிறா. இந்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள 45 பக்கம்னாலும் அதை படிச்சு சொல்லணும் இல்லையா? ஆமா, நைட்டு பூரா வேற படிச்சுக்கிறாங்களே. நான் கொடுத்த ஆமா, ஆமா. தண்டனை ஆயிடுச்சு. அந்த நான் பாருங்க. கவனிக்கல ஓ, இது. எனக்கு முதல்ல இப்ப புரியல. இது ஏற்கனவே படிக்கலையா நீங்க? இல்ல இல்ல. ஓ நேத்து நைட்டு ஆரம்பிச்சேன். ஒரு 2 மணி வரைக்கும் படிச்சேன். சரி நாளைக்கு காத்தால படிக்கலான்னு படுக்கலான்னா எனக்கு அவளுக்கு என்னாச்சு தூக்கம் இல்ல. திருப்பி புக் எடுத்து 5 மணி வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு அப்போ. ஓகே ஓகே. நானு கேஷுவலா சரி சேவா பேசுறீங்களா, நாளைக்கு எதனா சொல்றீங்களான்னா சரி சார், நாங்க ஒரு கதை இருக்கு சார், எங்கேயுமே சொல்லல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு முடிச்சுட்டேன். பேசிட்டு இது டீட்டெயில் கேட்டு வாங்கிட்டேன். அவ்வளவுதான். கடைசியில காலையில பேசினப்போ நைட்டு 5 மணிக்கு தான் சார் தூங்கணும். அடக்கடவுளை சேவா தூக்கத்தை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. நல்லா ஆர்வமா இருந்துச்சு. யூடியூப்ல யாருமே சொல்லல சார். நான் செக் பண்ணி பார்த்தேன். யாருமே சொல்லல. ஆனா நான் அருமை இது சேவா. லைப்ரரியில இருந்து எடுத்தாந்தேன் இந்த புக். ஆனா நீ கதை சொல்ற விதம் வந்து எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் சேவா. வந்து ரொம்ப நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு சொன்னது வந்து ஸ்பீடு வந்து கம்மி தான். உங்க ஆரம்பத்துல நாங்க கேட்ட ஸ்பீடுக்கும் இப்போ உள்ள ஸ்பீடுக்கும் வந்து எங்களுக்கு இல்ல ஒருவேளை நாங்க தான் பிக்கப் பண்ணி வந்துட்டோமோன்னு இல்ல நினைக்கிறோம். சார், அது வந்து அது என்னன்னா சார், காரணம் அது அப்படி இல்ல. அது நம்ம தான் பிக்கப் பண்ணி வந்துட்டோம். நீங்க ஆமா சார். 2வது தடவை 3வது தடவை வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் ஆயிடுவோம். கரெக்டாக சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார். என்னை பொறுத்த கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சேவா. அது சார் இதெல்லாம் ஸ்பீடு கிடையாது சார். சேவாவோட ஸ்பீடு இது கிடையாது. ஸ்பீடே இல்ல சார். ஸ்பீடு இல்ல. சேவா சேவா ஆரம்பத்துல ஒரு தடவை கதை சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்க ஆரம்பிச்ச உடனே இப்படி இல்ல சார். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க போயிட்டு ஸ்பீடு போயிட்டே இருக்கு கட 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 கடன்னு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒப்பிச்ச என்ன மாதிரி இருந்தது. காரணம்னா நான் போதிய கால அவகாசம் கொடுக்கல. அதுதான் விஷயம். அதான் இல்ல இந்த கதை கொஞ்சம் குழப்புச்சு சார் நிறைய இடத்துல எனக்கு. அதுதான். அது அவன் வந்து ஒயிட் டாட்னு எழுதிருக்காங்க அதுல. அது ஒயிட் டாட் இல்ல, அது முத்து. நானே அதை முத்துன்னு மாத்திக்கிட்டேன். ஓ முத்தத்தான் இந்த டாட்னு எழுதிருக்காங்களா இதுல வந்து. என்னன்னா ஒயிட் டாட் அது என்ன ஒரு கட்டல பார்த்து கண்டுபிடிச்சாரு. திருப்பி ஒரு 5-6 தடவை படிச்ச போதே எனக்கு இல்ல, அது அது விளங்குச்சு. போட்டோல வந்து ஒயிட் டாட்டா தெரிஞ்சிருக்குதுன்னு ஆமா எழுதிருக்காரு. எழுதிருக்காரு. ஆமா அதான் விஷயம். அதான். எனக்கு அது டக்குன்னு புரியல. அப்புறம் நான் கனெக்ட் பண்ணேன். ஓ இது முத்தத்தான் அந்த ஒயிட் டாட்டா ம், ம். அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வந்துச்சு.
எனக்கு கொஞ்சம் அதனால குழப்பம். வந்து அத வந்து அவர் ஒயிட் டாட்ன்றது பெருசா தெரியாது இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்து போட்டோல வந்து அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது இல்லையா, அந்த பிக்சல்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து அந்த ஒயிட் டாட்டை வச்சு சந்தேகப்படுறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு அது ஒரு சைடுல முத்து கிடையாது, கிடையாது. அதை கவனிக்கிறாங்க. அது அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அழகா கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரியில வந்து இன்டர்னலா என்ன நடந்திருக்கும், இன்டைரக்டா என்ன நடந்திருக்கும்ன்றத நீங்க யூகிச்சுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி சமுதாயத்துல நடக்கிறதுன்றது இயல்புதான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு முன்ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த பொண்ணுக்கு வந்து அப்பப்போ மூட் ஸ்விங் வர்றதுனால இவ போய் டெஸ்ட் பண்ணப்ப அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படி. அதை தவிர என்ன பிரச்சனைனா, இவளுக்கு மூட் ஸ்விங் வர்றது வந்து இயல்பாவே என்ன ப்ராப்ளம்னா ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம், அப்பா பேசுறது இல்ல, அப்பா பாசமா பெரும்பாலும் பெண் பிள்ளைங்க வந்து அப்பா கூட தான் கனெக்ஷனா இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருக்கும். திடீர்னு அப்பா வந்து தன் வயசுலயே கொஞ்சம் பெரிய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு அந்த அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கொஞ்சம் இதுவாயிடும். ஸோ அப்பா அதுக்கப்புறம் வந்து அப்பா நம்ம கூட காட்ட வேண்டிய அன்பெல்லாம் வந்து அவங்க கிட்ட காமிச்சிடுறாருன்ற அந்த உள்ளுணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பையனை கல்யாணம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவனும் வந்து ஃபெயிலியரு. ஸோ அதனால வந்து அவளுக்கு வந்து அந்த அந்த தொடர்புடைய அந்த கதையை படிக்கிறா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறா, அந்த பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிறா. அந்த பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாத அந்த பெண்ணாவே மாறிடுறா. அந்த பெண்ணாவே மாறுறதுனால அவங்களோட கவிதையெல்லாம் உள்வாங்கிட்டு அங்கங்க எப்பப்போ சொல்லணுமோ சொல்றா, போல்டா சொல்றா. அப்போ வந்து அவளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை வந்து இப்ப அவங்களுக்கும் பைபாலர் டிசார்டர் இருந்தது அப்படின்றது இவ படிச்சதுனால என்ன ஆகும்னா, இவளே ஃபீல் பண்ணிருப்பா, எனக்கும் இருக்குது, அது அந்த மாதிரி அதிகமா இருக்குதுன்ட்டு. டாக்டர் கிட்ட போனோடனே அவரும் இவளோட மூட் ஸ்விங் வர்றதுக்கு என்ன கொடுப்பாங்க, மெடிசன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க, அவங்களோட அடிக்கடி கொஞ்சம் தேவைப்படுற விஷயங்கள் கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் டோசேஜ் கொடுக்குறப்ப அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போறப்ப இருக்கிற டிசீஸ் ஒன்றும் பெருசாலாம் இதுவாகாது. அவள் அந்த ஸ்விங் இருந்துதான் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறுறப்ப மூடு கொஞ்சம் அவுட் ஆகும், அப்பப்போ மூட் அவுட் ஆகும். கடைசியில வந்து இந்த மூட் அவுட் ஆகுறதுனால சூசைட் பண்ணிக்கிற லெவல் போயிட்டா அப்படின்றத வச்சு கதை முடிச்சிருக்காங்க. அதை வந்து பெருசா ஒரு பணக்காரன்றதுனால அதை வந்து பெருசா இது சூசைட் தான் தெரியுது, இந்த பிரச்சனைன்னு தெரியுது. இதுல கொஞ்சம் பெருசா போச்சு, லீகலா போச்சுன்னா அது அவர் அடிபடுவாரு, அவர் 2வது சம்சாரம் பேர் அடிபடும், அதுக்கப்புறம் வந்து அந்த கனெக்ஷன் வரும், ஹோல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆயிடும், அந்த ஹோல் பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அதை கௌரவமா விட்டுடுறாங்க அப்படின்றதுக்காக விட்டுடுறாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவங்க 2 பேரும் வந்து எப்பயுமே கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. இவரோட கதையில வசந்த் கணேஷ் வந்து 2 பேருமே போறது எப்பயுமே அந்த போய் அவங்களே இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றாரு சுஜாதா. கல்யாண மேடம் ஏதோ சொல்ல வராங்க. சார் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார், நம்ம வந்து அந்த அப்பா மேல வந்து நம்ம ரொம்ப குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதை நோட் பண்ணிட்டு தானே அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி கணேஷை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து இது பண்ணுங்க. அவர் வந்து டாக்டர்னால அதை தீர்வு கொடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக தானே இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிடுறாரு இல்லைங்களா. அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல இருந்து அவர் சரியா தான் பார்த்திருக்காரு. ஆனா அதையும் மீறி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அன்பு கிடைக்கல அதனாலதான் அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்ப அந்த தனுஷோட ஒரு படம் இருக்கு, 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3ன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதுல வந்து அவனுக்கு கிடைக்காத அன்பா சார், அந்த இடத்துல அவனும் அந்த பேர் என்ன மறந்து போச்சு, அவங்க 2 பேரும் அவ்வளவு இதாதான் இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்ட எல்லா இடத்துலயும் அவனுக்கு அன்பு கிடைச்சது. இருந்தாலும் he was suffering with that disease. ஸ்ருதிஹாசனா? இல்ல மெயினா நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து, நீங்க இப்ப அன்பு கிடைக்காததுனால she would have gone to that bipolarன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் அப்படி சொல்லல, அது அதிகமா ஆகுதுன்னு சொல்ல வரல. அவருக்கு வந்து பேசிக்காவே இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. இது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு சிச்சுவேஷன் மாறும் போது அவளோட மூடு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க ஆல்ரெடி டிப்ரெஷன்ல தான் இருப்பாங்க. அதுதான் சார், அந்த படத்துல வந்து அவனுக்கு எந்த விதமான டிப்ரெஷன் வரதுக்கும் சான்ஸே இருக்காது. எனக்கு அது அந்த படத்துல எப்படி நட்சத்திரத்துல எப்படின்னு தெரியல. பைபோலார் டிசீஸ்லன்றதுல இந்த மாதிரி மென்டல் டிசார்டர்ஸ் வரும்போது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க, வெளியில தெரியவே தெரியாது. அவங்க என்னன்றது நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. திடீர்னு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அப்ப எக்ஸ்போஸ் ஆகுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்றது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையான்றது
பலருக்கு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி ஃபேமிலியில கண்டுக்காத விட்டுருவாங்க. அவங்களுக்கும் நமக்கு பிரச்சனை இருக்குதுன்றது தெரியாது. எத்தனை பேர் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அப்போ வெளியில போனாங்க. அது கிடையாது இல்ல, வெரி ரேர் தானே. அதனாலதான் சார் நான் இந்த பக்கம் எப்படி பாக்குறேன்னா, அவங்க அப்பா செஞ்சது வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. என்ன 8 வயசு வித்தியாசம், அது அவரோட விருப்பம். சரிங்களா? நம்ம அதனால அந்த பக்கம் அவர் மேல மட்டுமே பழிய போட வேண்டாம்னு தோணுச்சு. இல்ல அது பழியெல்லாம் கிடையாது. அவர் மேல மட்டும் பழின்றது கிடையாது. அவர் வந்து இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அவரு இன்னொன்னு கூட நினைச்சுக்கலாம். ஒரு பொண்டாட்டி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். நம்ம பிசினஸ்ல பிஸியா இருக்கிறோம், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுன்னா இந்த பொண்ணை பாத்துக்கோ. எனக்கு கேளடி கண்மணியும் ஞாபகம் வந்தது சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேளடி கண்மணி எஸ்பிபியும் ஒரு மென்டல் டிசார்டர் ஃப்ரெண்டாவும் இருக்குமே அந்த பொண்ணுன்னு கூட இருக்குல்ல அப்படி கூட இருக்குல்ல. இன்னொன்னு சார், இப்போ இதுல மென்டல் டிசார்டருக்கு வந்து அதுக்கு எதுக்கு சார் அவர் வந்து துப்புரியும் ஆளுங்களை வந்து கூப்பிடுறாரு? என்ன விஷயம் அவர் வந்து கதைக்காக லாயர் அவரு கூப்பிட்டது வந்து அந்த ஷேரை கண்டுபிடிக்கிறதுக்காக. செலவு அதிகமாகுது விஷயங்கள், அது எப்படி வந்து பணம் வெளியே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் ஆடிட்டிங் விஷயத்துல அந்த துப்புரியும் ஆளை ஆடிட்டர்னு தானே சொல்றாரு. ஆனா ஜெனரலா இவங்க 2 பேருமே வந்து எல்லா கதையிலும் துப்புரிவாளர் தான் வருவாங்க. சுஜாதாவுடைய கதை ஆனா ஆடிட்டர் சொல்லி லாயர் வருவாங்க. ஆடிட்டர் சுப்பிரமணியம் சொன்னாரு, லாயர். இவர் வந்து லாயர். சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு யாராச்சும் ஒருத்தர் கூட்டு பேச வைக்கணும் சார். அது பேச வைக்கணும்னா வந்து அது ஒரு அவருக்கு தெரிஞ்ச மனுஷனா இருக்கணும். இவர் ஒரு லாயர்ன்றப்போ பல பேரை பார்த்துருப்போம், அந்த பப்ளிக் கனெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு பேச வைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஆங்கிள் தான் அதை பார்க்க முடியும். சார் ஸ்டீஃபன் சார், உங்க கவுன்சிலிங்ல இது மாதிரி ஏதாவது கேसेस பாத்திருக்கீங்களா சார்? இல்ல சார், இதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து டைரக்டா சைக்காட்ரிஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது. நீங்க எடுக்க மாட்டீங்க. நான் எடுக்க மாட்டேன். சார் இத எடுக்க மாட்டேனாக்கா கிளினிக்ல போயிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இட் ஹஸ் டு கோ டு தி சைக்காட்ரிஸ்ட் தான் பாப்பாங்க. அவங்க தான் மெடிசன் கொடுப்பாங்க. ஓகே. சார் இதெல்லாம் எடுக்க மாட்டேனாக்கா இல்ல சார், இதெல்லாம் எடுக்க மாட்டேன்னா நீங்க எப்படி சார் அதை முதல்ல டிசைட் பண்ணுவீங்க? தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வரப்பே தெரிஞ்சிடும். இவங்க கவுன்சிலிங் பெரும்பாலும் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் தான். கவுன்சிலிங் யாருக்கு ஓணும் வேணான்றது அவங்க கிட்ட பேசும் போது தெரிஞ்சிடும். கவுன்சிலிங் ஓகேவா இல்லையான்றது. அவங்க ஓகேன்னா மட்டும் தான் கவுன்சிலிங் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். சார் ஓகே இல்லைன்னா வரவே மாட்டாங்களே சார்? வருவாங்க கூட, வந்துட்டு ரெண்டு முறை பேசிட்டு கூட அவங்க பேருக்கு ஏதோ வருவாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வேணும்ன்ற மாதிரி வருவாங்க. அவங்க என்ன சொல்றாருன்னு பாப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்ல நல்லா ஆயிடும். ஒரு சைக்கிள்லயே நம்மள ஃபுல்லா மாயாஜாலம் பண்ணி மேஜிக் பண்ணி பண்ணி எல்லாரும் சரி பண்ணிட்டு வர நினைச்சுட்டு வருவாங்க. இங்க வந்த பிறகு நாம வந்து இவ்வளவுதான் நான் இன்னும் நினைச்சேன். அவரு ஹிப்னாசிஸ் எல்லாம் பண்ணி தூக்க வச்சு சினிமா ஒரு வட்டம் வந்து ஓட விடுறதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சுன்னு வருவாங்க. அவங்க ஒரு கற்பனை வரலாம். அப்படி ஒண்ணுமே கிடையாதுன்றது சொன்ன பிறகு கிடையாதா அப்படின்னா அவங்களோட டோட்டலாவே மாறிடும் எல்லாமே. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்களோ சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், இப்போ அவரு ராமு சார் வந்து ஹிப்னாட்டிசம் அதெல்லாமே அதோட தானே சார் கனெக்ட் ஆயிருக்காரு. சார் ஹிப்னாசிஸ்ன்றது என்னன்னா, இட்ஸ் நாட் தட் மாயஜாலம் பண்ணி நீங்க உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஹிப்னாசிஸ் பண்ணி நீங்க உள்ள இருக்கிற விஷயத்த நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க கான்சியஸ்னஸ் இல்லாத சொல்ல முடியாது. அதெல்லாம் காமிக்கிறான்ற மாதிரி இருக்குமே தவிர சோ ஈஸி. நீங்க வந்து உங்களுக்கு இதுல வந்து சப்கான்சியஸ் மைண்ட் போய் உங்களை படுக்க வச்சு மயக்க நிலையில எல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி தூக்க நிலைக்கு போவீங்க. தூக்க நிலைகளை நீங்க விருப்பப்படுவீங்க, இதை நான் சொல்லணும் அப்படின்றது. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொல்ல பேச வாயில இருந்து வார்த்தை வந்துரும். வந்த பிறகு நமக்கே மனசு சொல்ல இதை சொல்லிடலாம் தோணும். அப்போ வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க, வந்துரும். வேற வந்து ரிலீஃப் பண்றது பேச வந்துரும். அதுதான் ஹிப்னாட்டிக்ஸ். இன்னொரு விஷயம்னா ஹிப்னாசிஸ் வந்து லீகலா நம்ம இதுல அலோடும் கிடையாது. ஸ்டேட்ல எல்லாம் அலோடு இருக்கு, இங்க வந்து லீகலா அலோடு கிடையாது. யூ cannot do it. அதுவும் இருக்குது, பண்ணிக்கலாம். ஆனா ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்டேஜ்லயோ 2 ஸ்டேஜ்லயோ ஒரு சிலர் ஒரு ஸ்டேட்லயோ வந்து அவங்க வந்து விஷயத்த சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வந்து 10 முறை ஹிப்னாசிஸ் பண்ணா கூட வெளியில வராது, சொல்லக்கூடாதுன்ற முடிவோட வந்துருவாங்க.
நீங்க ஆனா வந்துருவாங்க, துட்டு கொடுப்பாங்க, எல்லாம் கேட்டுக்குவாங்க, எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஓ எல்லா விஷயத்தையும் சொல்ற எல்லாம் மாதிரி வந்து இவங்களுக்கு டெஸ்ட். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டெஸ்ட் இல்ல, மாஸ்டர். இல்ல, எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருப்பாங்க, சொல்லிட்டேன்னுவாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த மறைச்சிருப்பாங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கும். அந்த ஃபேக்ட் சொல்ல மாட்டாங்க. பல நேரங்கள்ல வந்து கவுன்சிலிங் யாரு கூட்டு வராங்களோ, கவுன்சிலிங் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்காது. கூட்டு வரவங்களுக்கு தான் கூட்ட கொடுக்க ஒரு வேண்டியது. ரைட் ரைட் ஆமா ஆமா கரெக்டா. இல்ல சார் இது நீங்க புதுசா இருக்கு நீங்க சொல்றது. இல்ல ஏற்கனவே கரெக்ட் தான். சார் ஏற்கனவே சொல்லிக்காரு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும். இல்ல நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் Practical-ஆ எல்லாம் நம்ம சொல்லிக்கிறாங்க. பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களை திருத்திக்குவாங்க. நீங்க எடுத்து வந்ததுல அவங்கள தப்பு இல்லை. பிரச்சனை வந்து யாரு கூட்டினு வராங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆமா பிரச்சனைங்கிறது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். ஆமா நீங்க சரியா அவங்க ஸ்டடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன்னுவாங்க. அப்புறம் எங்க இருந்து கவுன்சிலிங் வரும்? பண்ணாது. கரெக்ட் தான் நீங்க. சார் அப்போ ரைட்டா இது சொன்னீங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மித்து இருக்கிறத உடைக்கணும்ல சார். அப்போ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு செஷன் கொடுங்க சார் எங்களுக்கு. என்ன வித்து இருக்குது அதானே. உடைக்கணும்? இல்ல இப்ப இந்த சார் ஹிப்னாட்டிசம் நான் போறேன். ஹிப்னாட்டிக்ஸ் பத்தி சார், பேசிட்டோம், நாங்க லக்ஷ்மண் ஏற்கனவே சார், பேசிட்டோம். லக்ஷ்மண் சார் சார். கூப்பிடுறாரு. சார், சொல்லுங்க லக்ஷ்மண் சார். சார் நான் புறப்படுறேன், நீங்க பேசுங்க. என்னைய வணக்கம்னு சொன்னவங்க அவங்க கல்யாணி மேடத்துக்கு நான் முதல்ல வணக்கம்னு சொன்னேன். கேட்டுதா இல்லையான்னு தெரியல. கேக்கல இருந்தாலும் சார், சொல்லிடுறேன். கேக்கல சார். ஆனா அப்பயே இந்த சொல்லிட்டேன், தேங்க்யூ வணக்கம்மான்னு சார், நோ சொன்னேன். ப்ராப்ளம் சார். ரைட்மா, இந்த நீங்க பேசுங்க. இல்ல நான் இப்ப லக்ஷ்மண் சார், இந்த கதையில வந்து இப்போ நான் போனை பத்தி பேசின உடனே சேவா சொன்னாங்கல்ல 2006ல வந்து எனக்கு இருந்த மாதிரி தெரியல, நான் அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ அப்பா கிட்ட கதை சொல்லலன்ட்டு. என்ன நான் அப்பயே சொல்லியிருப்பேன் அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு தெரியும் என்கிட்ட இருந்தது. சொல்லல. 2002ல என்னுடைய முதல் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஊர்ல செல்போன் வச்சு டவரே எடுக்காம அப்புறம் வெளியில வச்சு பேசிட்டு நல்ல ஞாபகம் உள்ளது தானே. என்னன்னாக்க நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும், வெளியே வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். அப்பெல்லாம் பில்லு வந்து ஒரு இடம் வந்தா 6000 8000 சும்மா அர்ஜென்ட்டுக்கு கூப்பிடுறது கூட அவ்வளவு வரும். அப்படியே படிப்படியா குறைஞ்சு அது வந்து ஒரு பாம்பேக்காரங்க தான் முதல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறி 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 அப்போ ஒரே போன் தான் வந்துச்சு, சீமென்ஸ்ல தான் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு போனு. அப்படியே வந்து வந்து அப்புறம் அது பாத்தீங்கன்னா போன் மாதிரி இருக்காது, ஒரு இந்த இவங்க வச்சிருக்காங்களே போலீஸ்காரங்க அந்த மாதிரி வச்சிருப்போம். லேண்ட்லைன் மேல ஒரு கார்ட்லெஸ் சின்ன மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஏரியல் மாதிரியும் அதுக்கு இருக்கும் அந்த இது வர்றதுக்கு. வாக்கி டாக்கி அது வாக்கி டாக்கி மாதிரி இருக்கு, ஆனா சின்னமா இருக்கும், அவ்வளவுதான். சிக்னல் வர்றதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். 97ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போன் வாங்கினார், வந்த புதுசுல மொபைல் போனு 70,000 rupees போன் மட்டும். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணது மட்டும் 40,000 ரூபாய்க்கு பண்ணார். ஆமா. சார் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு வணக்கம் சார். அதோட இல்லாம அப்ப வந்து பேஜர் இருந்துச்சு நிறைய பேர்ட்ட. ஆமா. மொபைலுக்கு முன்னாடி பேஜர், வெறும் மெசேஜ் மட்டும் வரும். பேஜர் வரும், எல்லாரும் பேஜர் வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்படியே படிப்படியா மாறிடுச்சு. இப்போ போனே போயிடுச்சு, எல்லாம் செல்லு தான். இனி அதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதோ தெரியல. லக்ஷ்மண் ரொம்ப சார், தேங்க்ஸ் சார். உங்க சினிமா அனுபவம் ஒரு தடவை பேசுங்க சார். அதுதான் எழுதியிருக்காங்கல்ல இவங்க இன்னும் வேற விஷயம் வச்சிருப்பாருல்ல எல்லாமே. நீங்க சார் கிளம்புறாரு, கிளம்பிட்டோம் நம்ம. தேங்க்யூ சார். வரேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். கல்யாணம் மேம், நான் கதை சொல்றேன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா எனக்கு தூக்கம் வருது போட்டு போயிட்டாங்க. அமுதா மேடம், அதாவது அமுதா ஒரு மேடம் அளவுக்கு இருக்காங்களா? வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் விட்டுருவாங்க. அமுதா மேடம் இருக்காங்களா? நமக்கு சொல்லாட்டி தூக்கம் வராது. ப்ளூ கலர் சேலை கட்டி வீடியோ ஆஃப் பண்ணலையா சார்? அமுதா மேடம் நீங்க சொன்னீங்கல்ல சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்ட்டு, அந்த ஃப்ரெண்ட்லிங்கிறது வேற ரிலேஷன்ஷிப்மா. அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது யாருமே நல்ல இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா தான் இல்ல, எதிர்பார்ப்பாங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் அப்படி இருக்காங்க. மோஸ்ட்லி இருக்காது. இது ஏதோ ரீசன் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அது மோஸ்ட்லி வேற. ரெண்டாவதே சரி கிடையாதும்மா. ஆனா இல்லம்மா, எல்லாரும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ அப்பாக்கு வந்து ரெண்டாவது அம்மா, இவ வந்து அந்த ரெண்டாவது அம்மா பொண்ணு தானா. ஆனா அந்த முதல் அம்மாக்கு 2 பொண்ணுங்கள். அவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க. நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன், எல்லாரையும் பார்ப்பேன். அவங்க ரெண்டாவது அம்மானே தெரியாது எனக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னப்புறம் தான் ஐ கேம் டு நோ. அந்த அளவுக்கு அஃபெக்ஷனா அப்படியே உருகி அவங்க வீட்டுக்கு போறது. அந்த பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. சித்தினே கூட மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு அது வந்து எக்ஸெப்ஷனல் கேரக்டர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எக்ஸெப்ஷனல் மட்டும்தான் அது. அதே மாதிரி
ஆறுமுகம் சார் அப்படி இருக்காது எங்களுக்கு சார். தெரிஞ்ச நிறைய ஒருத்தர் பேரு நல்லவங்க இருக்காருமா. இருக்காங்க எங்க சார். குடும்பத்தை எங்க சித்தப்பாவுக்கு 3 கல்யாணம் நடந்தது. 2 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க எப்படி நடத்துறாங்கிற அந்த அனுபவத்தை நாங்க குடும்பத்திலேயே அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் எங்க கண்ணு முன்னாலே பட்ட இங்க கதை கேரக்டர் அவங்க சொன்ன உடனே அந்த வயசு வித்தியாசம் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சு போச்சு எங்களுக்கு. சோ இது வந்து என்னன்னா இது அண்ணன் கதையா இது தங்கச்சி கதையா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எங்களுக்கு வந்துருச்சு. இது எதுக்கு இல்ல, சொல்ல அந்த காலத்துல முக்காவாசி அப்படிதானே சார். எங்க ஆயாவுமே 2வது தான், எங்க ஆமா. அப்பாவுமே 2வது உங்களுக்கு இல்ல, வந்தாங்க. முதல் 3 பேர் இருக்காங்க அந்த இல்ல, மாதிரி. அதாவது எப்ப வரும்னா நல்ல அவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகும்போது அவனோட அக்காவை அந்த யாரு முதல் தார கல்யாணம் முடிச்சா அவங்க தங்கச்சியே 2வது தர முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கும். அப்போ ஏன்னா இந்த பிள்ளைங்க இருக்கு, அந்த சின்ன பிள்ளைங்களை தவிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள மனசு வரும். ஆனா வயசு வித்தியாசமா கம்மியா உள்ள ஒரு ஏஜில் உள்ள ஒரு பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணா அந்த மனைவிக்கும் முதல் மகளுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது இங்க உள்ள அந்த இது வராது. அந்த அம்மா சித்தி மகள்ங்கிற அந்த உறவு வராது. அங்க அம்மான்னு ஏத்துக்க முடியாது. அது சரிப்பட்டு வராது. சார் இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். சேவா, முக்கியமான கேள்வி, அந்த பொண்ணோட அம்மா எப்ப இறந்தாங்க? இவளுக்கு எழுதல. ஏன்னா இப்ப நீங்க சொல்றது சார் 8 வயசு வித்தியாசத்துல அவரை கட்டினாருன்னு சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வயசுக்கு மேல கை குழந்தையா இருக்கும் போது 1 வயசு 2 வயசு 2 வயசே இன்னொருத்தங்களை அம்மான்னு ஒத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த குழந்தைக்கு. கை குழந்தையா இருந்தா வேணா அப்படியே கைமாத்தி விடலாம். இந்த பொண்ணு எவ்வளவோ வளர்ந்துட்டா. நீங்க எவ்வளவுதான் வயசான அம்மாவை கூட்டிட்டு 24 வயசு. நீங்க எவ்வளவுதான் வயசான அம்மாவை கூட்டிட்டு வந்தாலும் சரி அல்லது சின்ன பொண்ணா கூட்டிட்டு வந்தாலும் இதே பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா பொண்ணோட வயசு 24ல அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்றாரு. அந்த 24 வயசுங்கிறது அந்த பொண்ணு ஓரளவு மெச்சூர் ஆயிருக்கக்கூடிய ஒரு வயசுதான் அது. ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே. ஆமா, அந்த இடத்துல அதுக்கப்புறம் அது ஒரு 24 ஆக்சுவலா முதல்ல அவளுக்கே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் பேசாம. அதான் அப்ப இல்லைங்கிறப்பவே அதுக்கு முன்னால இருந்து என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். சத்யநாராயண சார் மைக் ஆன் பண்ணா பேசுறது கேக்கும் சார். சாரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு சில பேர்ல இருந்து குழந்தை பிறந்த உடனே இதை கட் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தை வரும்போது அது என்ன பண்றாங்கன்னா அதை கட் பண்ணிடுவாங்க. அது உடனே நீங்க நிறைய படிக்கணும். நம்ம அவங்கள தப்பு முடியாது. இயல்பு என்னன்னா இது பேர் தான் நாங்க என்ன பண்ணோம், அனிமல் பிஹேவியர்ல பொசசிவ்னஸ். அந்த 2வது நம்ம சொல்றோம் தப்பா நினைக்கிறோம். ஆனா அவங்கள பொறுத்த வரலாம் அந்த பொசசிவ் ஹஸ்பண்ட் கூட நல்லா இருக்கணும். இந்த குழந்தை பாசம் நம்ம கிட்ட எங்க அவளை பிரிஞ்சிடுவாங்களோ அந்த மாதிரி பயத்துல கூட பண்றது உண்டு. அவங்கள பிரிச்சு விடுறது இதெல்லாம் சகஜம். இயல்பு என்னன்னா அவங்களோட பிஹேவியர். இது மென்டலா பாத்தீங்கன்னா நல்லா படிச்சீங்கன்னா சைக்காலஜி அவங்க மேல நம்ம குறை சொல்றோம். ஆனா ஆக்சுவலா அவங்களோட செல்ஃபிஷா இருக்கும்போது தன்னுடைய ஹஸ்பண்ட் நினைக்கிறாங்க அவங்க பிரிஞ்சு போக கூடாது பொண்ணு பாசத்துல அப்படின்னு பொண்ணு எட்டை வச்சிருப்பாங்க. அது ஒரு ரீசன் நம்ம சொசைட்டில என்னுடைய சார் நான் சொன்னேன் திருக்குறள் எல்லாம் திருப்ப படிக்கணும், இல்லைன்னா மறந்து போயிடும் பண்புகள். இல்ல 2வது கல்யாணம் பண்ண போகும்போது உட்கார்ந்து திருக்குறள் படிச்சிட்டு அவரு இது போய் காமத்துப்பாலை படிச்சிட்டு போறாரு. நான் சொல்றது அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் படிக்கணும். 2வது கல்யாணம் பண்ணது பாப்பாரு திருக்குறள் படிச்சிட்டு சார். அதுக்கு இல்ல சார், பண்பு சொன்னாங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்றதுக்கு சொல்லல. அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் மேல பொசசிவா இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நாராயணன் சார் வாங்க. ஏதாவது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது சார். நாங்களா புரியுற மாதிரி சொல்லவே இல்லையே. நாங்க கதையை விட்டுட்டு வேற எல்லாம் பேசினோம். அதான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானு. சார் கதை சார்ந்துதான் சார் பேசிட்டு இருக்கோம். பைப்போலார் கூட விட்டாச்சு. எப்படி 2வது கல்யாணம் பண்ணா எப்படி அதுவும் யங் லேடிய யாருக்கு சார் அது மாதிரி ப்ரொபோசல் இருக்கு? எனக்கு இல்ல. மேடம் பக்கத்துல இருக்காங்களா சார்? ஆமா இப்போ ஆன்சர் இல்லாட்டி எனக்கு இல்ல. இல்ல ஆனா ஆசை இருக்கா கேக்குறது சான்ஸே கிடையாது. அந்த ஹிப்னாட்டிசம் அது ஆக்சுவலா நம்ம சினிமால பார்த்து ஆனா இது ரொம்ப ஜாஸ்தியா இல்ல சார்? இது ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? பேசுனது சாரி கொஞ்சம் ஓவர். கொஞ்சமா சார் இது
சார் நீங்க ஒழுங்கா கதையை கேட்காமலேயே இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களே, கேட்டு என்ன சொல்லுவீங்களோ தெரியலையே. கேட்டக்கு தான் பதில் சொன்னேன் நானு. பாருங்கப்பா, எல்லாரும் என்னெல்லாம் பேசிக்கிறீங்க அப்படின்னுட்டு ம். அவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு எல்லாம். சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க சார், முடிச்சிடலாம். சார் எல்லாம் மொத்தமா ரெக்கார்ட் ஆயிருக்குது. என்னைக்குன்னா உதவான்றதுக்காக ரெக்கார்டிங்ல வச்சிருக்கேன். ஓஹோ, ஆஹா, பண்ணுவாரு சார். ஆஹா, எப்பாவது பிளாக்மெயில் பண்ணா பண்ணிடுவார் போல சேவ் பண்ண. ransom. ஆஹா, இப்ப நாராயணமூர்த்தி நல்லா மாட்டிட்டாரு இப்போ. நான் மாட்டலையே. நீங்க ஏன் சார் மாட்டிருக்கீங்க இப்போ? விரிச்ச வலையில விழுந்தது நீங்க தான். இல்ல இல்ல நான் மாட்டவே இல்லையே. அதாவது ரவி சார் வலைய விரிச்சதே அவர்தான். ஆமா, இதுல என்ன விஷயம்னா, இது திருப்பி ரீமைண்டர் பண்ணி பார்த்தோம்னா யார் யார் மண்டையில எப்படி எப்படி யோசித்து எப்படி எப்படி பேசியிருக்காங்க. ஆஹா. ஆமா சார், ஹியூமன் சைக்காலஜி அதான் என்ன பேசுறீங்கன்னு கட்டாய பிடிபடுறதுக்கு தான். எல்லாரும் என்ன சிந்தனையில இருக்கிறாங்கிறத வந்து ஒரு நல்ல தெளிவா வந்து ஸ்டீபன் சார் கரெக்டா பிடிச்சாரு ஒரு கொக்கி போட்டு. யாரெல்லாம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க ரெடியா அப்படின்னு. சரி. Actually, இந்த bookல இன்னும் ஒரு 4 கதை இருக்கு சார். இந்த சில்வியா இல்லாம இன்னொரு 4 கதை இருக்கு இந்த புக்ல. நான் சிறுகதை 4 இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அதுல. ஆமா, கரெக்ட். என்னது? இந்த புக்ல இந்த சில்வியாங்கிற புக்ல இந்த கதை வந்து மொத்தம் 45 பக்கம். அது இல்லாம இன்னொரு 4 சிறுகதைகள் இருக்கு. எல்லாமே சில்வியா ரிலேட்டடா? இது வந்து இல்ல 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 அதெல்லாம் வேற 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 தலைப்பு. டைட்டில் சில்வியான்னு கொடுத்திருக்கு. நெடுங்கதை இது அந்த புக்ல, மத்ததெல்லாம் சிறுகதை. ஓகே ஓகே. இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணும். அப்ப நான் படிச்சு எழுதி வச்சுக்கிறேன் புக். படிச்சு வச்சுங்க. மகிழ்ச்சி, நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சேவாக்கு நன்றி. நான் தான் உங்களை நன்றி சொல்லணும். நான் பள்ளி வழியில இருந்தேன், இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓ அப்பா இப்ப என்ன வேணா பேசலாம். நாராயணமூர்த்தி சார். சார்